ஸ்ரீரங்கம் கரிசைலமஞ்சனகிரிம் தார்க்ஷ்யாத்ரிசிம்ஹாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணோ நைமிஷோ ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரோ சாளக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயோ முனிஹி. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கோட்டியிலே 108 திவ்யதேச வைபவத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய திவ்யதேசம் அற்புதமான க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் பகவத் ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வான் என்பவர். அந்த கூரத்தாழ்வான் ஒரு முறை ராஜேந்திர சோழபுரம் அப்படின்னு ஒரு இடத்திற்கு சென்றார். அந்த ஊரில் ஒரு அந்தணர் வாழ்ந்தார். அவருக்கு கல்யாணமாச்சு, அவருக்கு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை வேதத்தியனம் பண்ணினான். பகவானை சிந்தித்து கொண்டு வாழ்ந்து வந்தான். ஆனால் சகவாசம் சரியில்லை. சகவாச தோஷம். அதனால் பகவானை பூஜிப்பதை விட்டுவிட்டான். சிகையை அறுத்து எறிந்தான். திருமண்காப்பு தரித்து கொள்ளவில்லை. யாரோடோ அவன் சுற்றி திரிந்தான். தகப்பனார் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஓ, நம்ம பிள்ளை இப்படி ஆயிட்டானே அப்படின்னு. எத்தனையோ உபதேசங்களை பண்ணி அவனை திருத்தணும்னு பார்த்தார். ஆனால் அதெல்லாம் பலனளிக்கவில்லை. திடீர்னு ஒரு நாள் தகப்பனார் முன்னாடி சிக்க வைத்து கொண்டு திருமண்காப்பு தரித்து கொண்டு கச்சம் உடுத்தி கொண்டு அப்படியே அவரை விழுந்து சேவித்தான். அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லி திடீர்னு அந்த பிள்ளை ஒரு நாள் தகப்பனாரை சேவித்தான். அந்த பிள்ளைக்கு ஞானம் உண்டானது, பக்தி உண்டானது, வைராக்கியம் உண்டானது. தகப்பனாருக்கே ஆச்சரியம். இது எப்படி ஒரே நாளில் இது எப்படி நடந்தது? யாராவது உனக்கு உபதேசம் பண்ணினாளா? எப்படி நீ மாறினாய் அப்படின்னு அவர் கேட்கணும் இல்லையா? யார்கிட்டையாவது ஒரு 6 மாதம் காலக்ஷேபம் கேட்டியா அப்படின்னு அவர் கேட்கணும். ஆனால் அப்படியெல்லாம் பிள்ளையை பார்த்து கேட்காம அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிள்ளையை அழைத்து திடீர்னு இப்படி மாறி இருக்கிறானே, பிள்ளை ஒரே நாளில் திடீர்னு திருமண்காப்பு தரித்து கொண்டு கச்சம் உடுத்தி கொண்டு அப்படியே விழுந்து சேவித்து தகப்பனாரை தண்டன் சமர்ப்பிக்கிறான். அவருக்கே ஆச்சரியம். உடனே அவர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். கூரத்தாழ்வானை கண்டாயோ அப்படின்னு கேட்டார்.
கூரத்தாழ்வானை கண்டாயோ, ராமானுஜருடைய சீடரான கூரத்தாழ்வான ஒரு முறை சேவித்தால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஞான பக்தி வைராக்கியங்கள் உடனே உண்டாகிவிடுமா. அதனால ராஜேந்திரபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு கூரத்தாழ்வான் அன்றைய தினம் எழுந்தருளி இருக்கிறார். அவரை ஒரு முறை கண்டவுடனே சத்துவகுணம் ஏற்பட்டு ஞான பக்தி வைராக்கியங்கள் உண்டாகி சகவாச தோஷம் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்படியே பகவத் பக்தியோடு அந்த பிள்ளை மாறினானாம். அதனால கூரத்தாழ்வானை கண்டாயோ அப்படின்னு தகப்பனார் கேட்டார். அதே போல பகவானிடத்தில் பக்தி அற்றவர்கள் ஒரு முறை திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை சேவித்தால் ஞான பக்தி வைராக்கியங்கள் அவர்களுக்கு வளர்ந்துவிடும். கணபுரத்தம்மானை கண்டால்களோ அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் அருளி செய்கிறார். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை ஒரு முறை சேவித்தால் அவர்களுடைய கண்கள் வேறு எதையும் காணாது. சௌரி பெருமாளுடைய வைபவத்தை ஒரு முறை காதுகள் கேட்டுவிட்டால் கண்ணனுடைய சரித்திரத்தை தவிர இதர விஷயங்களை அவர்களுடைய காது கேளாது. சௌரி பெருமாளை ஒரு முறை சேவித்தால் நம்முடைய மனசு நம்மிடத்தில் நிற்காது. திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளிடத்திலேயே சென்று விடுமா. அப்பேற்பட்ட சௌரி பெருமாளுடைய வைபவத்தை இன்றைய தினம் நாமும் பார்க்க இருக்கிறோம். கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்துறை அம்மான் அப்படின்னு பாசுரம். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை ஒரு தடவை நாம் சேவிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசு நம்மிடத்தில் நிற்காதாம். மனசு சௌரி பெருமாளிடத்தில் சென்றுவிடும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் மூலவமூர்த்திக்கு நீலமேகப் பெருமாள் அப்படின்னு திருநாமம். நீலமேகப் பெருமாள் அப்படின்னு திருநாமம். பகவான் நின்ன திருக்கோலத்தோடே காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் நின்ன திருக்கோலத்தோடே கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடே காட்சி தருகிறார். மூலவமூர்த்திக்கு நீலமேகப் பெருமாள் அப்படின்னு திருநாமம். உற்சவமூர்த்திக்கு சௌரிராஜன் அப்படின்னு திருநாமம். சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு திருநாமம். நாச்சியாருக்கு கண்ணபுர நாயகி அப்படின்னு திருநாமம். ஊர் பேர் கண்ணபுரம். நாச்சியாருடைய திருநாமத்தினால தான் ஊர் பேர் வழங்கப்பெறுகிறது. கண்ணபுர நாயகி காட்சி கொடுக்கிறபடியினால. இல்லைன்னா சாட்சாத் கண்ணனே எழுந்தருளி இருக்கிறபடியினால இந்த ஊருக்கு கண்ணபுரம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. திருக்கண்ணபுரம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள் 5 இடத்துல சாட்சாத் கண்ணன் வசிக்கிறான். 5 இடத்துல கிருஷ்ணன் அவனே வாசம் பண்ணுகிறானாம். எந்தெந்த இடம் அப்படின்னா திருக்கண்ணபுரம், அதுக்கப்புறம் திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, அதுக்கப்புறம் திருக்கண்ணன் கபிஸ்தலம், அதுக்கப்புறம் திருக்கோவலூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம். திருக்கோவலூருங்கிறது நடுநாட்டு திருத்தலங்கள் 2. அதில் ஒன்று திருக்கோவலூர். பகவான் திருவிக்கிரம பெருமாளாக காட்சி தருகிறானே, அங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திக்கு திருநாமம் என்னன்னா இடைகளி ஆயன் அப்படின்னு திருநாமம். ஆயன் அப்படின்னா பசுமாடு கன்றுகளை மேய்ப்பவன், கோபாலன் அப்படின்னு அர்த்தம். அதனால் அங்கேயும் கண்ணன் எழுந்தருளி இருக்கிறான். அதுக்கு அடுத்தது திருக்கண்ணன் கபிஸ்தலம். அது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணன் கபிஸ்தலம், அங்கேயும் கண்ணன் பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதுக்கு அடுத்தது திருக்கண்ணமங்கை, அடுத்து திருக்கண்ணன் குடி, அதுக்கு அடுத்தது திருக்கண்ணபுரம். மொத்தம்
5 திவ்ய தேசங்கள். அதில் பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களில் ஒன்று திருக்கண்ணபுரம். சௌரிராஜ பெருமாள் உற்சவமூர்த்தி, கண்ணபுர நாயகி தாயார். அங்கே இருக்கக்கூடிய விமானத்துக்கு உத்பலாவதக விமானம் அப்படின்னு பெயர். உத்பலாவதக விமானம் அப்படின்னு பெயர். உத்பலாவதகே விமானே திவ்யே அப்படின்னு அந்த எம்பெருமானை குறித்து வரக்கூடிய சிறப்பு ஸ்லோகம். உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷனே சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். எந்த அவயவத்தை சேவிச்சாலும் அவ்வளவு அழகோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் திருக்கண்ணபுரம். சௌரி பெருமாள் திருவாபரணங்களோட காட்சி கொடுக்கிறார்னா காண கண்கோடி வேண்டும். திருக்கண்ணபுரம் சேவிச்சவா கையை தூக்குங்க பார்ப்போம். ஓ, கொஞ்சம் பேர் தான் சேவிச்சிருக்கீங்களா? திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் அவ்வளவு ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறார். நாகப்பட்டினத்தில் இருந்து ஒரு அரை மணி நேரம் நாம் போனோம்னா நாகப்பட்டினத்தில் இருந்து நன்னிலம் அப்படிங்கிற இடத்துக்கு செல்லக்கூடிய வழியில் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திவ்ய க்ஷேத்திரம். நேற்றைய தினம் சொன்னோம் இல்லையா, சென்னாநல்லூர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. மாயவரத்தில் இருந்து சென்னாநல்லூர் அப்படின்னு இருக்குது. வரக்கூடிய வழியில் கொல்லுமாங்குடின்னு இருக்குது. அங்கிருந்து உள்ளே போனோம்னா சிறுபுலியூர் திவ்யதேசம் வரும்னு சொன்னோமே. மாயவரத்தில் இருந்து வந்தோம்னா சென்னாநல்லூர் வந்து சென்னாநல்லூர்லேருந்து 5-10 நிமிஷத்தில் திருக்கண்ணபுரத்தை அடையலாம். திருவாரூர்லேருந்து 3/4 மணி நேரம், 30 கிலோமீட்டர். திருவாரூரில் இருந்து 30 கிலோமீட்டர். நாகப்பட்டினத்தில் இருந்து 30 கிலோமீட்டர். அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நாம் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை சேவித்து கொள்ளலாம். மாயவரத்தில் இருந்து போனோம்னா சரியாக ஒரு 3/4 மணி நேரத்தில் சென்னாநல்லூருங்கிற இடம் வரும். அந்த சென்னாநல்லூரில் இருந்து ஒரு 10 நிமிஷம் போனோம்னா திருக்கண்ணபுரம். உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷனம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு நித்திய புஷ்கரணி அப்படின்னு திருநாமம். அந்த புஷ்கரணியை பார்த்தா அப்படியே அலை ததும்பும். புஷ்கரணியை பார்த்தா அப்படியே தீர்த்தமாட வர வேண்டாமா, வாங்கோ வாங்கோன்னு அழைக்கும். நம்ம பெருமாள் சேவிக்க போகிறதா இல்லை தீர்த்தமாடிட்டு போகலாமா? நான் ஏற்கனவே தீர்த்தமாடிட்டு வந்தாச்சே, ஆனாலும் அந்த புஷ்கரணியை பார்த்தா குளிக்கணும் குளிக்கணும்னு இழுக்கும். அது சௌரிராஜ பெருமாள் ஒரு பக்கம் நம்ம இழுப்பார், புஷ்கரணி ஒரு பக்கம் நம்ம இழுக்கும். நித்திய புஷ்கரணி அப்படின்னு பெயர். அது என்ன நித்திய புஷ்கரணி? எந்த இடத்துல போனாலும் அந்த நீர்நிலைகள்லாம் இரவு பொழுது நீராடுவது அப்படிங்கிறது கூடாது. இரவு பொழுது நதி தேவதை, நதி மாதா அவள் உறங்கி விடுகிறாளாம். அதனால் அந்த சமயத்தில் புஷ்கரணியில் நீராடுவது அப்படிங்கிறது கிடையாது. அடியோங்கள் திரிவேணி சங்கமம், மதுரையிலிருந்தே பல அடியவர்கள் வந்தார்கள். திரிவேணி சங்கமம் அப்படின்னு இருக்குது. கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதியும் சேரக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு நாம் போனோம்னா போட்டில் போகணும். ஒரு 10 நிமிஷம் நாம் போட்டில் போனோம்னா முதல்ல யமுனை வரும், அப்புறம் இன்னொரு பக்கம் கங்கை இருக்கும். ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல சரஸ்வதி நதி அந்தர்வாகினியாக வருகிறாள். அப்போ நாம் யமுனையில் போட் இருக்கும். அந்த போட்டில் ஏறினோம்னா ஒரு 15 நிமிஷம் போனோம்னா அப்போது கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய இடம் அந்தர்வாகினியாக சரஸ்வதி வரா. அந்த இடத்துல இறங்கி நீராடணும். நாங்கள் அயோத்தியில் இருந்து கிளம்பி ஸ்ருங்கிபேரபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம்.
வரக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் நாளி ஆகிடுத்து. 6:30 மணிக்கு வந்து இறங்கினோம். 6:30 மணிக்கு இறங்கினோம். போட்டில் இருக்கிறவாள்கிட்ட, போட்டு ஓட்டுறவா படகோட்டிகள் இடத்துல பேசினோம். நாங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கோம், 100 பேர் வந்திருக்கோம், எங்களை தீர்த்தமாட வைக்கணும், அதனால் போட்டு வேணும்னு கேட்டோம். இல்லை வரமாட்டேன்னு சொன்னோம். நீர் இல்லைன்னா எனக்கு வேறு ஆள் இல்லையா, வேற ஒருத்தரை கூப்பிட்டு போகலாமான்னு. நாங்களும் வரமாட்டோம். எதுக்கு? இல்லை வரமாட்டோம். ஒருத்தருக்கு 50 ரூபான்னா நான் 100 ரூபா தரேன், வரீங்களா? இல்லை வர முடியாது. சரி 150 ரூபா தரோம், வரீங்களா? இல்லை வர முடியாது. நீங்கள் இல்லைன்னா வேறு யாராவது வருவா அப்படின்னு சொல்லி இன்னொரு 4 பேர்கிட்ட கேட்டோம். அவளும் வர முடியாதுன்னுட்டா. இந்த முதல்ல கேட்டோம் இல்லையா, அவர் நின்றுட்டே இருந்தார் கூடவே. நீர் எதுக்கு நின்றுட்டே இருக்கு, போ, இங்கே 1000 போட்டு இருக்குது, உங்களுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டான். ஓ, ஒருத்தர் கூட வரமாட்டாளா, ஏன் அப்படின்னோம். மணியை பார்த்துட்டு, மணி 6:30, கங்கா மாதா சோத்தாக, கங்கா மாதா உறங்கி விடுகிறாள். நீங்கள் 6 மணிக்கு முன்னாடி வந்து தீர்த்தம் ஆடணும், 6 மணிக்கு அப்புறம் இங்கே ஒரு போட்டு நகிழாது சொல்லிட்டா. அன்றைக்கி தீர்த்தம் ஆடிட்டு அங்கிருந்து இன்னொரு 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி சித்திரக்கூடம்ங்கிற இடத்த போய் அடையணும். உடனே அடியேன்னு சொல்லிட்டேன், அப்படின்னா நாளைக்கு எல்லாரும் தீர்த்தம் ஆடிட்டு தான் போகணும். உடனே இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடம் பாருங்க, முன்னாடியே பேசி வச்சுட்டான்னா 100 பேருக்கு இடம் போட்டுடலாம். திடீர்னு 6:30 மணிக்கு வந்து 7 மணிக்கு தங்கணும்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் கூட வந்தவா ஆர்கனைசர், நாங்கள் பார்த்துக்கிறோம் சுவாமி அடியேன்னு சொல்லிட்டேன். எதுவுமே கிடைக்கலன்னா இந்த மணலில் அடியேன் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். கூட வந்தவா எல்லாரும் சுவாமி என்ன சொல்கிறாலோ அப்படியே செய்து விடுவோம்னு சொல்லிட்டான். மதுரையிலிருந்து அடியவர்கள்லாம் வந்திருந்தா. உடனே அவர் போனார். ஒரு 1 மணி நேரத்தில் ஒரு செட்டியார், அவர் ஒரு சத்திரம் கட்டி வச்சிருக்கார். செட்டியார்கள்லாம் சிறந்த வைஷ்ணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவள் பார்த்து அங்கே சத்திரம் கட்டி வச்சுருந்தா. அதில் ஒரு ரூம் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருந்தது. அதனால் அந்த இடத்துல நீங்கள் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தோம். தளிகை உடனே அங்கே பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு காலையிலைக்கும் சித்தப்படுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காலையில் 6:30 மணிக்கு எல்லோரும் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து தான் புறப்பட்டோம். அடியனுக்கு ரூம் கொடுத்தா இல்லையா, உடனே சுவாமி ரூமை பார்க்கணும், சுவாமி ரூமை பார்க்கணும், நமக்கெல்லாம் ஹால் கொடுத்துட்டாளே, நமக்கெல்லாம் ஹால் கொடுத்துட்டாரே அப்படின்னு எல்லாரும் நமக்கு ரூம் இல்லையா, நமக்கு ரூம் இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தா. ஆனால் அந்த ஹாலை பார்த்த உடனே ஹால் 5 ஸ்டார் ரூம் மாதிரி இருந்தது. ரூமு கொஞ்சம் சுமாராக இருந்தது, ஆனால் அந்த ஹாலு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. அடியேன் பார்த்தேன், யாருக்கெல்லாம் ரூம் வேணுமோ அவள்லாம் இங்கே வந்துடுங்க, எனக்கு ஹாலை கொடுத்துருங்கன்னு சொன்னோம். ஆனால் நான் ஒருத்தனுக்காக அவ்வளோ பெரிய ஹால் இருந்ததுன்னா போயிடும். அதனால் அத்தனை பேர் இல்லை சுவாமி ஹால் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டான். அவ்வளோ ஆச்சரியமாக கட்டி வச்சுருந்தார். அதனால் காலையில் தீர்த்தமாடி அதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்துட்டு அங்கிருந்து சித்திரக்கூடத்துக்கு கிளம்பினோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சில இடத்துல மட்டும்தான் நாம் எப்போ வேணாலும் தீர்த்தமாடலாம். மற்ற எல்லா இடத்துலையும் நதியாக இருக்கட்டும், புஷ்கரணியாக இருக்கட்டும், அதிலெல்லாம் அதுக்குன்னு நேரம் இருக்குது, அவகாசம் இருக்குது. சமுத்திரத்துலேயும் எங்கே வேணாலும் தீர்த்தமாட முடியாது. சமுத்திரத்தில் எந்த நாள் வேணாலும் தீர்த்தமாடலாமான்னா கிடையாது. அமாவாசை அன்னைக்கு நீராடலாம், பௌர்ணமி அன்னைக்கு நீராடலாம். மற்ற நாளில் சமுத்திரத்தில் இருந்தோம்னா தீட்டு ஆற்றுல வந்து குளிக்கணும். சென்னையில் பீச்சில் இதை போய் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் தெரியுமா? பருவ காலங்களில் மட்டும்தான் சமுத்திரத்தில் இறங்கணும்.
ஆனால் பெருமாள் எழுந்தருளுகிறார், சக்கரத்தாழ்வார் எழுந்தருளுகிறார், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எழுந்தருளுகிறார்கள், அடியவர்கள் எழுந்தருளுகிறார்கள், தீர்த்தவாரி கண்டருளுகிறார்னா அந்த சமயத்தில் அது என்னைக்கா இருந்தாலும் தீர்த்தமாடலாம். அதுக்கப்புறம் சமுத்திரம், எந்த இடத்துல நதி சமுத்திரத்தோடு சேர்றதோ அந்த இடத்துல எப்போ வேணாலும் தீர்த்தமாடலாம். அதே போல் திருப்புல்லானியில் எப்போ வேணாலும், அது சமுத்திரம்தான், ஆனால் எப்போ வேணாலும் தீர்த்தமாடலாம். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா நித்திய புஷ்கரணி, அந்த நித்திய புஷ்கரணியில் எப்போ வேணாலும் தீர்த்தமாடலாம். பகல்லையும் தீர்த்தமாடலாம், இரவுலேயும் தீர்த்தமாடலாம். நித்திய புஷ்கரணி கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலான நதிகள், எல்லா நதிகளும் பிரம்மதேவரிடத்தில் போய் பிரார்த்திக்கிறார். இந்த நதிகளெல்லாம் பாப்பிகள்லாம் நீராடி அவர்களுடைய பாப்பத்தை எங்களிடத்தில் கரைத்து விடுகிறார்கள். அந்த பாப்பம் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. நாங்கள்லாம் எங்களுடைய பாப்பத்தை எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்னு கேட்க, உடனே பிரம்மதேவர் பார்த்து, திருக்கண்ணபுரம் அங்கே நித்திய புஷ்கரணின்னு இருக்கு, அதில் நீங்கள்லாம் நீராடி உங்களுடைய பாப்பத்தை போக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு பிரம்மதேவர் தெரிவிக்கிறார். அதனால் அத்தனை நதிகளும் அந்த நித்திய புஷ்கரணியில் வந்து சேர்ந்ததாம். கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலான புண்ணிய நதிகள், 500 புண்ணிய நதிகள் அந்த நித்திய புஷ்கரணியில் வந்து சேர்ந்திருக்கிறதாம். அதனால் அதில் தீர்த்தமாடினா பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய 500 புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடின பலன் அன்றே கெட்டிவிடும். நித்திய புஷ்கரணிக்கு அப்போ எவ்வளவு ஏற்றம். திருக்கண்ணபுரம் இந்த திவ்யதேசத்தை 5 ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட க்ஷேத்திரங்கள் தான் 108 திவ்யதேசங்கள். அதில் இந்த எம்பெருமானை குறித்து நம்மாழ்வார் 10 பாசுரங்களை அருளியிருக்கிறார். அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் இந்த எம்பெருமானை குறித்து 10 பாசுரங்களை அருளியிருக்கிறார். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை குறித்து குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள் தாலேலோ அப்படின்னு தாலாட்டு பாடினார் சௌரி பெருமாளுக்காக. தொடங்கும்போது தாலேலோன்னு பாடினார் இல்லையா? அதனால் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை குறித்து குலசேகர ஆழ்வார் பாடினார். ஒவ்வொருத்தரும் ராத்திரி படுத்துக்கும் போது பெருமாள் சன்னதியில் இந்த 10 பாசுரத்தை பாடணும். தாலாட்டு பாடிட்டு தான் பெருமாள் தூங்குனதுக்கப்புறம்தான் பெருமாளை சயன திருக்கோலம் சாத்தி நாம் இந்த பாசுரத்தை, இந்த 10 பாசுரத்தை பாடிட்டு நாம் படுத்துக்கணும். பெருமாளும் தூங்கி போயிடுவார், நமக்கும் தூக்கம் வந்து தூங்கி போயிடும். அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் இந்த பாசுரங்கள். அடுத்து பெரியாழ்வார் திருக்கண்ணபுரம், கண்ணபுரத்தரசே ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரை அப்படின்னு திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை குறித்து பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள் நாச்சியார், அவளும் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை குறித்து அருளியிருக்கிறாள். தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார், பள்ளி கொள்ளுமிடத்தடி கொட்டிடக் கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே, காட்டில் வெங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன், ஓட்டராவந்தன் கைப்பற்றி தன்னொடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு திருமாலிருஞ்சோலை எம்பெருமான பாடின அந்த ஆண்டாள் அதே பதிகத்தில் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை குறித்து அருளுகிறாள் ஆண்டாள். எனக்கும் ரங்கநாதனுக்கும் கல்யாணம் ஆகுமா? சௌரிராஜ பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். ஒரு வட்டம் போட்டுண்டு, ஒரு மண்ணில் ஒரு வட்டம் போட்டுண்டு அதில் சங்கங்கள்
அது எல்லாவற்றையும் டயஸ் சொல்கிறோமா இல்லையா? அது போல் சங்கங்கள், சோழி, சங்கம் வேறு சோழி வேறு ஒன்று தானா வச்சுப்போம். சோழி, அந்த சோழி எல்லாத்தையும் சௌரிராஜ பெருமாளே எனக்கும் ரங்கநாதனுக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதா, நீர்தான் அதை நடத்தி தர வேணும். நான் இந்த வட்டத்துக்குள்ளே இந்த சோழியை போட போகிறேன். ரெட்டப்படை வந்ததுன்னா கல்யாணம் ஆகும்னு அர்த்தம். ஒத்தப்படை வந்ததுன்னா அது அனர்த்தம். எப்படியாவது ரெட்டப்படையை சேர்த்துடும். சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம், கூடிடு கூடலே அப்படின்னு போட்டால் ரெட்டப்படை வந்துடுச்சு. ரெட்டப்படை வந்துடுது. அதனால் ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. எத்தனை ஆழ்வார் பார்த்துருக்கோம்? நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை குறித்து திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரங்களை பாடியிருக்கிறார். 100 பாசுரங்களை பாடியிருக்கிறார். அர்ச்சாவதாரத்துக்கு தலைமை ஸ்தானம் யாரு? யாரு? அர்ச்சாவதாரத்துக்கு தலைமை ஸ்தானம் திருவரங்கம் ரங்கநாதன். அவரை குறித்து திருமங்கை ஆழ்வார் 50 பாசுரம் பாடினார். ஆனால் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்கு 100 பாசுரம் பாடினார். யாருக்கு ஏற்றம்? ரங்கநாதனுக்கு ஏற்றமா சௌரி பெருமாளுக்கு ஏற்றமா? அப்பப்போ திருவரங்கத்தில் இருக்கிறவாளுக்கும் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு போட்டி. அதில் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறவாள்னா சொல்லிடுவா, ரங்கநாதனுக்கு 50 பாசுரம் தானே, ஆனால் எங்கள் சௌரி பெருமாளுக்கு 100 பாசுரங்களை பாடினாரே சொல்லிடுவா. அப்போது திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறவாளுக்கு தான் ஏற்றம்னு சொல்கிற மாதிரி ஆகும். திருவரங்கத்தை சொல்லும்போது ரங்கநாதனுக்கு ஏற்றங்கிறத சொல்கிறேன். 100 பாசுரம் பாடினாலும் ரங்கநாதனுக்கு ஒரு ஏற்றம், அது அங்கே சொல்கிறேன். எதுக்காக திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்காக 100 பாசுரம் பாடணும் அப்படின்னா, வரும்போது பாட்டு பாடினா கேட்டீங்களா? லதா மேடம் பாடினாள். என்ன பாட்டு? திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை அவ பாடினா. 8 எழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கடிமை அப்படின்னு பாசுரம். திருமங்கை ஆழ்வாருக்கு 8 எழுத்து மந்திரம், நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் உபதேசம் பண்ணினாராம். திருமங்கை ஆழ்வாருக்கு இப்போ ஆச்சாரியன் யாரு? சௌரி பெருமாள். பெருமாள் யாரு? ரங்கநாதன். ஆச்சாரியன் யாரு? சௌரி பெருமாள். பெருமாளுக்கு ஒத்த சம்பாவனை, ஆச்சாரியனுக்கு ரெட்ட சம்பாவனை பண்ணணும். பெருமாளுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறோம்னா ஆச்சாரியனுக்கு 10,000 ரூபாய் சம்பாவனை பண்ணணும். பெருமாளுக்கு ஒரு தேங்காய் வைக்கிறோம்னா ஆச்சாரியனுக்கு 2 தேங்காய் வைக்கணும். பெருமாளுக்கு எதை எதை பண்ணுறோமோ அது ஆச்சாரியனுக்கு ரெட்டையாக பண்ணணும். இப்போ அர்ச்சாவதார தலைமை ஸ்தானம் யாரு? ரங்கநாதன். அவருக்கு 50 பாசுரம். அப்போ திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்கு 100 பாசுரம். அதனால தான் திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரங்களை அருளினார். திருவரங்கத்தில் இருக்கிறவா விட்டுடுவாளா என்ன? அவ்வளவுதான். அவள் பார்த்து எத்தனை தான் சொன்னாலும் எங்கள் ரங்கநாதனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் வேற யாருக்கும் கிடையாது. எப்படி? அவருக்கு 50 தானே, இவருக்கு 100 பாசுரமாச்சே அப்படின்னா, இதே 100 பாசுரத்தை
திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் எம்பெருமானுக்கும் பாடியிருக்கிறார். திருநறையூர் எம்பெருமானுக்கும் 100 பாசுரம். ஏன்னா அவர் தானே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினார். அதனால் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியனுக்கும் 100 பாசுரம், அர்த்தத்தை உபதேசம் பண்ணின ஆச்சாரியனுக்கும் 100 பாசுரம். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியனும் அர்த்தங்களை உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியனும் சமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் திருநறையூர் எம்பெருமானுக்கும் 100 பாசுரம், திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்கும் 100 பாசுரம். ஆனால் அங்கே கூட சௌரி பெருமாளுக்கு ஒப்பு ஒருத்தரை சொல்லலாம். ஆனால் 50 பாசுரம் ரங்கநாதனை தவிர வேற யாருக்கும் பாடலை. இப்போ சொல்லுங்க, யாருக்கு ஏற்றாங்க? ஏன்னா அவர் 10 பாசுரம் பல எம்பெருமான்களை குறித்து பாடியிருக்கிறார். அப்போ அவள்லாம் சமம்னு ஆயிடும். 20 பாசுரம் 2 பேருக்கு பாடியிருக்கார். 40 பாசுரம் கூட சில திவ்யதேசத்து பெருமாளுக்கு பாடியிருக்கிறார். ஆனால் 50 பாசுரம் வேற யாருக்கும் பாடலை, ரங்கநாதன் ஒருவனுக்குத்தான். அதனால் அர்ச்சாவதார தலைமை ஸ்தானம் ரங்கநாதனே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளிடத்தில் நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டாராம். நாராயண மந்திரத்தில் என்ன அர்த்தம் சொல்லப்படுறதுன்னா, பிரணவத்தினால மகார வாச்சியனான இந்த ஜீவாத்மா அகார வாச்சியனான பரமாத்மாவுக்கு தொண்டன், தாசன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அந்த நாராயணனை அடைவதற்கு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ உபாயம் அன்று, அவனுடைய திருவடிகளே உபாயம் அப்படிங்கிறத நமப்பதம் அப்படிங்கிறது காட்டுறது. அடுத்து நாராயண, அப்புறம் ஆய. நாராயண அப்படின்னா நாராயணனே நமக்கு சகலவித பந்துவாகவும் இருப்பவன். அவனைத்தான் அனுபவிக்கணும், அவனைத்தான் சிந்திக்க வேணும், அவனை பற்றித்தான் நாம் பேசணும், அவனுக்காகத்தான் நாம் வாழணும், அவனுக்கு தொண்டு புரிய வேணும். அதை நாராயண அப்படிங்கிற பதம் காட்டுறது. ஆய அப்படிங்கிறது அந்த கைங்கரியமும் அவனுடைய உகப்புக்காக இருக்க வேணும். என்னுடைய ஆனந்தத்திற்காக நான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் அவனுடைய ஆனந்தத்திற்காக நான் தொண்டு புரிகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட பகவானுக்கு தொண்டு புரியணும்னு சொல்கிறது. இதுதான் நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தம். சுருக்கமாக அதை 2 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன். இன்னும் நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தம் வேணும்னா முமுட்சுப்படி முழுக்க கேட்கணும். முமுட்சுப்படி முழுக்க நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை கேட்கணும். நாராயண மந்திரத்தை திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் முடிஞ்சிடுத்து. இப்போ சௌரி பெருமாள் கேட்டார் இல்லையா, திருமங்கை மன்னன் அவரை பார்த்து, நான் சொன்னதனுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்குறார். 8 எழுத்தும் கற்று நான் உற்றதும் உனக்கடிமை அப்படின்னு சொல்லணும். 8 எழுத்து மந்திரத்தினுடைய சாரம் என்ன? நாராயணனுக்கு தொண்டு புரிய வேணும், அதுதானே சாரம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உற்றதும் உன் அடியாருக்கடிமை அப்படின்னு சொல்லிட்டார். நாராயண மந்திரத்தினால என்ன அர்த்தம் சொல்லப்படுறதுன்னா, நாராயணனுக்கு தொண்டன் அப்படின்னு சொல்லலையாம், நாராயணனுடைய அடியவர்களுக்கு நாம் தொண்டன் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லிட்டார். திருமங்கை ஆழ்வார் சொன்ன உடனே சௌரி பெருமாளுக்கே ஆச்சரியம். அந்த அர்த்தத்தெல்லாம் நான் சொல்லவே இல்லையே, எப்படி நீர் சொன்னீர் அப்படின்னா, நாராயணனுடைய திருவடி ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அடியவர்கள். அப்ப நாராயணனுக்கு தொண்டு புரிவது அப்படின்னா அவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு புரிவதுன்னு தானே அர்த்தமாகும். அவனுடைய திருவடி ஸ்தானத்தில் இருப்பவர்கள் யாரு? அவனுடைய அடியவர்கள். யாரோ ஒருத்தர் வீட்டில் நாம் வேலைக்கு சேர்றோம், இன்னிலிருந்து வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நாம் பேசி
இவ்வளவு பேசணும், இத்தனை மணிக்கு வரணும், என்னென்ன காரியத்தெல்லாம் பண்ணணும் சொல்லிடுறோம். அவளும் சரின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இந்த எஜமானன் சொன்னதை மட்டும்தான் அவள் கேட்பாளான்னா கிடையாது. எஜமானனுடைய பத்னி, எஜமானி, அவள் என்ன சொல்கிறாளோ அது எல்லாத்தையும் கேட்டு நடப்பாள். அதை போல் நாராயணனுக்கு தொண்டன் அப்படின்னா, நாராயணனுக்கு தொண்டன்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது. அதனுடைய எல்லை நிலம் அப்படிங்கிறது எங்கே போய் முடிகிறதுன்னா, நாராயணனுடைய பக்தர்களுக்கு தொண்டு புரிவதில் போய் முடிகிறது. இதை திருக்கணபுரம் சௌரி பெருமாளிடத்தில் அறிந்து கொண்டேன்னு திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவருக்கே ஆச்சரியம், சௌரி பெருமாளுக்கு நான் சொன்ன அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறாரே. சொன்ன அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். நாம மாறாடி ஒன்றை புரிந்து கொள்வதுங்கிறது கூடாது. சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டாரே அப்படின்னு சௌரி பெருமாளுக்கே சந்தோஷம் ஏற்பட்டதாம். அவர் சிரித்த முகத்தோடு இருந்தாராம். திருமங்கை ஆழ்வார் பார்த்து, இந்த சிரிப்பை நான் எப்போதும் பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம். திருமங்கை ஆழ்வார் அவதார ஸ்தலம் எது? 2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? திருவாலி திருநகரி. அந்த திருநகரியில் திருமங்கை ஆழ்வார் சன்னதி, அதுக்கு நேர் ஏத்தாப்புல மதில் கட்டியிருப்பா இல்லையா, அந்த மதிலில் ஒரு சின்ன துவாரம் இருக்கும். திருமங்கை ஆழ்வாருடைய திருமுக மண்டலத்துக்கு நேராக பார்த்தோம்னா மதிலில் ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அந்த துவாரம் எதுக்காகன்னா, திருக்கண்ணபுரத்தை தரிசித்து கொண்டே இருக்கிறாராம். திருக்கண்ணபுரம் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். அந்த பெண்ணு திருக்கண்ணபுரத்தை பாருங்கள், சௌரிராஜ பெருமாள் எனக்கு தெரியறார், திருக்கண்ணபுரம் திவ்ய தேசம் எனக்கு தெரியறது அப்படின்னு சொன்னாலாம். மற்றவாள்லாம் எட்டி பார்த்தா அப்படி ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னா, பக்தியோடு இருந்தால் அவளுக்கு தெரியறது, பக்தி அற்றவர்களாக நாம் இருக்கோம், நமக்கு தெரியலை. அதனால் இன்றைக்கும் திருவாலி திருநகரியில் திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்கு நேர் எதிர்த்தாப்பில் சின்னதாக ஒரு துவாரம், அந்த துவாரத்தில் இருந்து ஒரு நேர் கோடு வரைஞ்சோம்னா திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் இடத்துல போய் சேரும். பெருமாள் எப்படி அங்கே எழுந்தருளினார்? நீலமேக பெருமாள் அங்கே எப்படி எழுந்தருளினார் அப்படின்னா, திருக்கண்ணபுரம் அந்த இடத்துல ரிஷிகள்லாம் தவம் புரிந்து கொண்டு வருகிறார்கள். உட்பலர், உட்பலர் பலம்னா மாம்சம்னு அர்த்தம். உட்பலர் அப்படின்னா இந்த மாம்சத்தோட கூடி இருக்கக்கூடிய இந்த உடல்ல ஆசை அற்றவர்களாக எம்பெருமானிடத்தில் ஆசை உடையவர்களாக இருக்கிறார்கள். உட்பலர், உட்பலர் அப்படின்னா ரிஷிகள். இந்த உடல்ல, இந்த சரீரத்தில், இந்த மாம்சத்தில், இந்த ரத்தம், சீழ், சதை, மலம், மூத்திரம், எலும்பு, மஜ்ஜையோட கூடியிருக்கக்கூடிய இந்த உடல்ல ஆசை அற்றவர்களாக பகவானை மட்டும் சிந்தித்து கொண்டு அவர்கள் தவம் புரிகிறார்கள், முக்தி வேண்டி தவம் புரிகிறார்கள். இந்த உடல்ங்கிறது ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனால் நாம் பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்தோம்னா, நாம் என்னவோ 2000 வருஷம் இருக்கிற மாதிரி நினச்சிண்டு நம்ம உடலை பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறோம். 2000 வருஷம்லாம் யாரும் இருக்க போகிறது இல்லை. 200 வருஷம் அதுவும் கிடையாது. 100 வருஷம் அதெல்லாம் தாத்தா காலம். 80 90 தகப்பனார் காலம். 70 80 நம்முடைய காலம். இன்றைக்கி வைத்தியர் இடத்துல போய் இந்தியர்கள் அவர்களுடைய சராசரி ஆயுசு என்ன அப்படின்னா 75ன்னு சொல்கிறார். 75 சராசரி. முன்னாடிலாம் 60 ஆயிடுத்து அப்படின்னா நீங்கள் வேணும்னா மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்கன்னா,
இப்பெல்லாம் 30 ஆயிடுதா, உடனே பண்ணிடுங்க. 2020 வரைக்கும் மனித பிறவி நிலையற்றது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் 2020 மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள், மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள். 2020 இருந்து நாம் 2020 சுவாமி கேட்டார். 2020 சுவாமி 2020 எதை அச்சீவ் பண்ணணும்? வீடு வாங்கிடலாமா, செல்வம் ஏதாவது வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டார். 2020 நாம் உயிர் பிழைச்சிருக்கிறதே அச்சீவ்மெண்ட்டு தான். மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள். அதனால் இருக்கிற காலத்தில் சரியாக பகவானை சிந்தித்து கொண்டு முக்தி அடையணும். அதனால் ரிஷிகள்லாம் அதை சரியாக பண்ணுறா. அதனால் மாம்சத்தில் ஆசையற்றவர்களாக, பகவானிடத்தில் ஈடுபாடு உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி. பரமாத்மாவினிடத்தில் விருப்பம் உடையவர்களாக, இதர விஷயத்தில் விருப்பம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அடியோங்கள் வண்டி வச்சுருக்கோம். அடியன் தாயார் பார்த்து வாங்கி கொடுத்தது. தாயார் மட்டுமல்ல, அடியவர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் பார்த்து, சுவாமி காலக்ஷேபத்துக்கு தேவரீர் பைக்கில் வந்துட்டு இருக்கீர், அது வேண்டாம் சுவாமி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கார் வாங்கி தரோம், அதில் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கி கொடுத்தா. அப்போ அடியன் சொன்னது, ரெட் கலராக வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ரெட் கலராக வாங்கி கொடுத்து, சுவாமி எதுக்காக ரெட் கலர் கேட்டா, பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி. பரமாத்மாவினிடத்தில் அன்புடையவர்கள், இதர விஷயத்தில் பற்று அற்றவர்கள். அதனால தான் சன்னியாசிகள்லாம் சிவந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்கிறார்கள். பரமாத்மாவை தவிர இதர விஷயத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. அதனால் ஆசையை காட்டக்கூடிய நிறம் எதுன்னா சிகப்பு. பரமாத்மாவினிடத்தில் ஆசையை காட்டக்கூடிய நிறம்ங்கிறது சிகப்பு. அதனால் சிகப்புன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம். சிகப்புலேயே வாங்கி கொடுத்துட்டான். அதில் ஒரு சௌரியம் என்னென்னா, அடியனுக்கு ஆச்சாரியன் வானமாமலை ஜிஆர் சுவாமி. ஜிஆர் சுவாமி எழுந்தருளினா சிகப்பு காரில் தான் எழுந்தருளுவர். அது இயற்கையாகவே ஆகிடுது. அதனால் சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயத்தில் சுவாமிக்கு எத்தனையோ பேர் இதை விட பெரிய பெரிய காரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அதில் அழைச்சிட்டு போகிறா. ஆனால் ஒரு முறை அடியனுக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது. அதனால் அந்த வண்டியில் சுவாமி எழுந்தருளினார். அதனால் சிகப்பு வண்டியில் தான் சன்னியாசிகள் எழுந்தருளுவ முடியும். அதுக்காக அந்த வண்டியை வாங்கினோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ரிஷிகள்லாம் பரமாத்மாவினிடத்தில் விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள்லாம் நெற்கதிர் இருக்கு இல்லையா, திணை பார்த்துருக்கீங்களா? திணை, அந்த திணை கதிர் எப்படி இருக்குமோ அதை போல மெலிந்த சரீரத்தோடு அவர்கள் இருந்தார்களாம். அப்படி இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரையும் விகடாசுரன் அப்படின்னு ஒருவன் அந்த இடத்துக்கு வந்து, இங்கெல்லாம் ரிஷிகள் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் நாம் கொன்று விடுவோம் அப்படின்னு விகடாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் அந்த ரிஷிகளை எல்லாம் அழிக்கணும்னு நினச்சான். அப்போ ரிஷிகள் அத்தனை பேரும் பகவானிடத்தில் வேண்டினார்கள். அப்போது நீலமேக பெருமாள் சங்க சக்கரதாரியாக நின்ன திருக்கோலத்தோட நீலமேக பெருமாள் காட்சி கொடுத்து தன்னுடைய சக்கராயுதத்தை அனுப்பினார். சக்கராயுதம் விகடாசுரனுடைய தலையை அறுத்தது.
அதுக்கப்புறம் திரும்ப சக்கராயுதம் அவர் கையில் வந்துடுது. இப்போ ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கிறார், எங்களுக்கெல்லாம் ஆபத்தை போக்கின தேவரீர் நீலமேக பெருமாள் இதே திருக்கோலத்தோடு இங்கே என்றென்றும் காட்சி தரணும்னு வேண்டினார்கள். அதனால் அவர்களுக்காக நீலமேக பெருமாளாக சங்க சக்கரதாரியாக பகவான் காட்சி தருகிறான். ஆனால் அவள்லாம் பிரார்த்திச்சா, சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணித்தானே சகடாசுரனை அழித்தீர், அதனால் பிரயோக சக்கரத்தோட காட்சி தர வேணும்னு வேண்டினாலாம். எல்லா பெருமாளும் சங்க சக்கரங்களை இப்படி பிடிச்சுன்னு இருப்பார். ஆனால் சௌரி பெருமாள் நீலமேக பெருமாள் சக்கராயுதத்தை இப்படி பிடிச்சுன்னு இருப்பார். இப்படி வச்சுருந்தா பிரயோக சக்கரம்னு அர்த்தம். சித்தமாக இருக்குது, எரியறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால் பிரயோக சக்கரத்தோட நீலமேக பெருமாள் காட்சி தருகிறார். விகடாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழித்த பெருமாள். அதுக்கப்புறம் உபரி சரவசு அப்படின்னு ஒரு ராஜா, தேவர்களுக்காக அவன் யுத்தம் பண்ணினான். தேவாசுர யுத்தம் அப்படிங்கிறது முடிந்தது. அவன் அப்படியே தேரில் போயின்னு இருக்கான். அப்போ அவனுக்கு தீர்த்ததாகம் ஏற்பட்டது. கீழே இறங்கினான். கீழே இறங்கின சமயத்தில் இதே ரிஷிகள் திணைக்கதிரை போல இருந்துட்டு அவர்கள் தவம் புரிந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் உபரி சரவசு அது தெனக்கதிர், அதெல்லாம் அறுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னான். அதனால் அவனுடைய படை வீரர்கள்லாம் போய் அந்த தெனக்கதிரை அறுக்க தொடங்கினான். கதிராக இருக்கிறது யார்? ரிஷிகள். அதனால் அவர்களெல்லாம் அறுக்க தொடங்கின உடனே அவர்கள் அத்தனை பேரும் பகவானிடத்தில் பிரார்த்தித்தார்கள். அப்போது பகவானிடத்தில் இருந்து, அதாவது நீலமேக பெருமாள் ஒரு சிறு பாலனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த படைகளை எல்லாம் துவம்சம் பண்ணினார். உபரி சரவசு பார்க்குறான், ஒரு சிறு பிள்ளையால் தேவாசுர யுத்தத்தில் நான் சண்டையிட்டு தேவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த என்னோடும் என்னுடைய படைகளோடும் ஒரு சிறு பிள்ளை சண்டையிடுகிறானே, இவன் யாரு அப்படின்னு நாராயணனிடத்தில் அப்படியே பிரார்த்தித்தான். அப்போ சௌரி பெருமாள் சங்க சக்கரதாரியாக சௌரி பெருமாள் உற்சவமூர்த்தி அப்படியே காட்சி கொடுத்தார். உடனே உபரி சரவசு விழுந்து சேவித்து அடியன் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பொறுத்தருள வேணும் அப்படின்னு வேண்டினான். அதனால் இதே சௌரி பெருமாளாக எனக்கு என்றென்றும் இந்த திவ்யதேசத்தில் காட்சி தரணும்னு வேண்டினான். அதனால் உற்சவமூர்த்தி சௌரி பெருமாளாக தானும் காட்சி தருகிறார். அந்த உபரி சரவசு அந்த ராஜா இங்கே இருந்து இந்த எம்பெருமானுடைய மண்டப கோபுர பிராகாரங்களை கட்டு வைத்தான். இந்த எம்பெருமான திருக்கண்ணபுரத்தில் பிரதிஷ்டை செய்து நீலமேக பெருமாள் பிரயோக சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளை பிரதிஷ்டை செய்து உற்சவமூர்த்தி சௌரிராஜ பெருமாள் அவரையும் பிரதிஷ்டை செய்து இங்கேயே இருந்து மண்டப கோபுர பிராகாரங்கள் எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்தான் உபரி சரவசுங்கிற ராஜா. அவன் பார்த்து தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சௌரி பெருமாளுடைய ஆஸ்தானத்தில் இருந்து அஸ்வமேத யாகம் பண்ணினான். அஸ்வமேத யாகம்ங்கிறது சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியது. அதனால் அஸ்வமேத யாகத்தை உபரி சரவசுங்கிற ராஜா செய்தான். அந்த அஸ்வமேத யாகத்தில் இருந்து பாயசத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் வெளியில் வந்தார். பாயசத்தையும் கொடுத்து 2 தாமரை புஷ்பத்தையும் கொடுத்தார். இந்த பாயசத்தை உண்டு இந்த தாமரை புஷ்பத்தை நுகர்ந்தால் உனக்கு ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் பிறப்பர்கள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அதனால் அந்த பாயசத்தை புஜித்தார், தாமரை மலர்களை நுகர்ந்தார். அதனால் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளை பிறந்தான், ஒரு பெண்ணு பிறந்தா. அந்த பெண்ணுக்கு பத்மினி அப்படின்னு பேர். பத்மினி நாச்சியார் அப்படின்னு திருநாமம். இப்போ அந்த பெண்ணு வளர்கிறாள். தகப்பனாரை பார்த்து
திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுக்கு பணிவிடை புரியக்கூடிய தகப்பனாரை பார்த்து அந்த எம்பெருமானை சேவித்து அந்த எம்பெருமானுக்கு தொண்டு புரிந்து வளர்ந்து வருகிறாள், பருவமடைந்தாள். இப்போ தகப்பனார் பார்த்து பெண்ணை அழைச்சி கேட்குறார், நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டார். தேவர்களையா, இல்லை பூமியில் இருக்கக்கூடிய ராஜாக்களையா, இல்லை வேதமறிந்த அந்தணர்களையா, ரிஷிகளையா, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுகிறாய் அப்படின்னு கேட்க பத்மினி நாச்சியார் பார்த்து சௌரி பெருமாளையே திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுகிறேன் சொன்னான். தாழ்ந்தவர்களோட பல காலம் இருக்கலாம், ஆனால் உயர்ந்தவர்களோட சில காலம் இருந்தாலும் அது ஏற்றம். சௌரி பெருமாளோட நான் வாழணும் சொன்னான் பத்மினி நாச்சியார். வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் பேசி முடிச்சு வச்சிருவேன். ஆனால் சௌரி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் திருவுள்ளம் இருந்தால் தான் நடக்கும். அதனால சௌரி பெருமாளை குறித்து நீ தவம் புரிவாய் அப்படின்னு சொல்ல பத்மினி நாச்சியாரும் சௌரி பெருமாளை குறித்து வெகு நாட்கள் தவம் புரிந்தாள். இப்போ உபரி சரவசு ராஜாவுக்கு ஒரு நாள் சௌரி பெருமாள் பிரத்யக்ஷமாகி, உம்முடைய பெண்ணனுடைய தவத்தை மெச்சினோம், அவ யாருன்னா நம்முடைய நாச்சியாருடைய அம்சம், அதனால் உம்முடைய பெண்ணை நாமே திருக்கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோம், உம்முடைய பெண்ணை எனக்கு கல்யாணம் செய்து வையும் அப்படின்னு சொல்ல, அதனால் உபரி சரவசு ராஜா தன்னுடைய பெண்ணான பத்மினி நாச்சியாரை சௌரி பெருமாளுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுத்தார். ஸ்ரீதேவி, பூமிதேவி, அதுக்கப்புறம் நீலாதேவி, பத்மினி நாச்சியார், அப்புறம் திருக்கண்ணபுரம் கண்ணபுர நாயகி நாச்சியாரோட ஆச்சரியமாக பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்தலம். பத்மினி நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்து கொண்டார். சில காலம் முடிந்தது. ஒரு ராஜா விஷ்ணு துவேஷியாக இருப்பவன், விஷ்ணு துவேஷியாக இருப்பவன் பல கோவில்களை இடித்தான், சூறையாடினான். நாச்சியாருடைய விக்கிரகங்கள், பெருமாளுடைய விக்கிரகங்கள்லாம் உடைத்து புகட்டான். இப்போ ஒரு ராஜா நாச்சியாருடைய திருமேனியை சமுத்திரத்தில் போட்டுட்டான். பத்மினி நாச்சியாரை சமுத்திரத்தில் வீசிவிட்டான். சில நாட்கள் ஆனது. அந்த இடத்துல வேடர்கள், மீனவர்கள், படகோட்டிகள், வலைஞர்கள் வலையை விரித்து மீன் பிடிக்கணுங்கிறதுக்காக போனான். அப்போ வலையில் பார்த்தா பத்மினி நாச்சியார் இருந்தாள். ஒரு நாள் வலையை இழுக்கும்போது ரொம்ப பாரமாக இருக்கே அப்படின்னு அவள் பார்க்குறா. வலையை பிரித்து பார்த்தா அபார தேஜஸோட நாச்சியாருடைய விக்கிரகத்தை அவர்கள் கண்டார்கள். மீனவர்கள், அந்த மீனவர்கள் அத்தனை பேரும் அந்த நாச்சியாரை தன்னுடைய இருப்பிடத்துக்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து அந்த நாச்சியாருக்கு திருமஞ்சனம் செய்து, தாங்கள் என்ன சாப்பிடுவோமோ இல்லை, தாங்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ, தாங்கள்னு சொல்லிட்டோம், இப்போ மாற்றிப்போம், அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதையே நாச்சியாருக்கு கண்டருளை பண்ணி, தேனையும் தெனமாவையும் நாச்சியாருக்கு கண்டருளை பண்ணி அங்கேயே வச்சு பூஜித்து கொண்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் இந்த சோழராஜனால் ஏற்பட்ட ஆபத்துக்கள் எல்லாம் விலகியது. இப்போ திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள், நாச்சியார், பத்மினி நாச்சியார் இந்த வலைஞர்களுடைய இருப்பிடத்தில், மீனவர்களுக்கு தலைவன் யாரோ அவனுடைய இருப்பிடத்தில் இருக்கிறாள். சௌரி பெருமாள் அவருடைய சொப்பனத்தில் காட்சி கொடுத்து, சௌரி பெருமாள் அவருடைய சொப்பனத்தில் காட்சி கொடுத்து, நம்முடைய பத்தினி தான் உம்முடைய வலையில் அகப்பட்டு உம்முடைய இருப்பிடத்தில் இருக்கிறாள், அதனால் அவளை எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து சௌரி பெருமாள் திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கல்யாணம் செய்து வையுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் மீனவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய பெண்ணு அப்படின்னு அவர்கள் பாவித்து
தங்களுடைய பெண்ணுக்கு சௌரி பெருமாளோட மறுபடியும் திருக்கல்யாணம் செய்து வைத்தார்களாம். அதனால மீனவர்கள் அத்தனை பேரும் சௌரி பெருமாளை எப்படி கூப்பிடுவா தெரியுமா? மாப்பிள்ளை சாமி அப்படின்னு கூப்பிடுவா. அதை சொல்லும் போதே அவர்களிடத்துல இருக்கக்கூடிய பக்திங்கிறது தெரியும். மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்லுவா. நான் தான் சுவாமின்னு சொல்றேன், சாமின்பா. மாப்பிள்ளை சாமி அப்படின்னு சொல்லி சௌரி பெருமாளை அவர்கள் சேவிப்பா. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை திருமலராயன் பட்டினம் அப்படின்னு இருக்கு. அந்த சமுத்திரக்கரைக்கு சௌரி பெருமாள் எழுந்தருளுகிறார். அந்த இடத்துக்கு சௌரி பெருமாள் எழுந்தருளி அங்கிருந்து கருட சேவை அப்படிங்கிறது நடைபெறும். அந்த பீச்சில் அந்த சௌரி பெருமாளை சேவிக்கிறதுக்காக மீனவர்கள் குடும்பம் மொத்தமும் வந்துடும். ஒரு இடம் வரைக்கும் தான் அந்தணர்கள் புடைசூழ போவா. அதுக்கப்புறம் அவாகிட்ட ஒப்படைச்சிடணும். திரும்ப தீர்த்தவாரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ மறுபடியும் ஒப்படைச்சிடுவா. பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு சௌரி பெருமாளை திருக்கண்ணபுரத்துக்கு அழைத்து கொண்டு வந்துடுவா. காண கண்கோடி வேணும், காண கண்கோடி வேணும். மாசி மகம் அன்றைய தினம். இது என்னைக்கு நடக்கும்னா மாசி மகத்தன்னைக்கு. அன்னைக்கு நாம் அங்கே போயிடணும். 2 நாள் 3 நாள் திருக்கண்ணபுரத்திலேயே இருந்து அந்த பெருமாளோடையே நாம் திருமலராயன் பட்டணம் வரைக்கும் நாம் நடந்தே போய் அங்கே அப்படியே ஏசல் கண்டருளுவார், உலாவுவார். அதை பார்த்தோம்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். மாசி மகம் உற்சவம், அதில் 6 நாள் உபன்யாசம் நடத்துவார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியரான அஸ்மத் கிரந்த காலக்ஷேப ஆச்சாரியனான வேளுக்குடி சுவாமியினுடைய காலக்ஷேபம் 3 நாளோ 4 நாளோ நடைபெறும். அடுத்த 2 நாளோ அல்லது 3 நாளோ அடியனுடைய காலக்ஷேபம் நடைபெறும். வருஷா வருஷம் 2008 இருந்து விடாமல் அடியவங்களும் சொல்லிட்டு வரோம். கொரோனா சமயத்தில் எத்தனையோ உற்சவங்கள் நின்று போனது. ஆனால் அந்த கொரோனா சமயத்திலேயும் சௌரி பெருமாளுடைய உற்சவம் மட்டும் நிற்காமல் நடந்துடுது. ஏன்னா கொரோனா வந்தது மார்ச்சில், அந்த வருஷம் பிப்ரவரியிலேயே மாசி மகம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அந்த மாசி மக உற்சவம் அடுத்த வருஷம் 2021 அப்போ கொஞ்சம் தளர்த்தினான். நவம்பர் மாதத்தில் இருந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டான். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும். மறுபடியும் மார்ச்சில் கொரோனான்னு போட்டுட்டான், லாக்டவுன். ஆனால் அந்த தளர்த்தினாலே அந்த சமயத்தில் மறுபடியும் அந்த மார்ச், அதாவது பிப்ரவரி மாதம் அவருடைய உற்சவம் விசேஷமாக நடந்தது. அதனால் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுடைய உற்சவத்தில் மாசி மக உற்சவம் பத்மினி நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்து கொள்கிறார். அந்த மீனவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எழுந்தருளி அவர் உற்சவம் கண்டருளுகிறார். மாசி மக உற்சவம் சௌரி பெருமாள் உற்சவம் விடாமல் வருஷா வருஷம் நடந்துட்டே வர்றதுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஒரு வருஷம் சுனாமி வந்தது இல்லையா? கொரோனா வந்தது 2020, சுனாமி வந்தது 2005. அது டிசம்பர் மாதம் 24 25ஆம் தேதியோ 2004. அடுத்த வருஷம் 2005 சுனாமி வந்தபடியினால சமுத்திரத்துக்கு போனால் சமுத்திரத்தில் யாராவது இழுத்துட்டு போய், அது சுனாமி முடிஞ்ச 3-4 மாதம் ஆச்சு, அதாவது 2-3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் மாசி மக உற்சவம் அப்போ திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்தணர்கள்லாம் சேர்ந்து பாதுகாப்பு காரணத்தினால பெருமாள் எழுந்தருள மாட்டார் அப்படின்னு சொன்னான். எங்கள் மீனவ சேரிக்கு ஏழக்கூடிய பெருமாளை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? இல்லை, பெருமாளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, கூட வந்தவாளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, பெருமாளை கொடுங்கோ. சரியாக
சமுத்திரத்தில் தீர்த்தவாரி முடிஞ்சு திரும்ப ஒப்படைக்கிறது வரைக்கும் எங்கள் பொறுப்பு, இல்லைன்னா மீனவர்களில் ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபதம் இழைத்தார்கள். அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர், பரிசாரகர், அந்தணர்கள்லாம் காவலர்கள் இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ பார்த்து, பெருமாளை ஜாக்கிரதையா தீர்த்தவாரி முடிஞ்சு சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு, அப்படி இல்லைன்னா ஒரு மீனவர்கள் கூட உயிரோட இருக்க மாட்டோம், அந்த பெருமாளோடையே நாங்களும் சமுத்திரத்துக்குள்ள போயிடுறோம் அப்படின்னு சத்தியம் பண்ணினான். அடுத்த வருஷம் அதே போல உற்சவங்கிறது விசேஷமாக நடந்தது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த உற்சவங்கிறது விசேஷமாக நடைபெற்றது. அது அடியோங்கள் கண்ட உண்மை. திருக்கணபுரம் சௌரி பெருமாள் அவ்வளவு ஆச்சரியமாக உற்சவம் கண்டருளுகிறார். உபரீச்சரவசனுடைய பெண்ணு பத்மினி நாச்சியார திருக்கல்யாணம் செய்து கொண்டார். திருக்கண்ணபுரத்தில் அரையர் சுவாமி எழுந்தருளி இருந்தார். திருவரங்கத்தில் அரையர் சேவைன்னு சொன்னோம் இல்லையா, மார்கழி மாதம் அத்தியன உற்சவம் அப்படின்னு சொன்னமே, அதை போல திருக்கண்ணபுரத்தில் அரையர் சுவாமி எழுந்தருளி இருந்தார். இன்றும் எழுந்தருளி இருக்கிறார்கள் அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆழ்வார் திருநகரியில் அரையர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். அதே போல மேலக்கோட்டை திருநாராயணபுரம், அங்கேயும் அரையர் சேவைங்கிறது நடைபெறுகிறது. அரையர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். பக்கத்திலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருக்கு அரையர் சேவை விசேஷமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனால எத்தனையோ திவ்யதேசங்களில் அரையர் சேவைங்கிறது இன்றும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதில் திருக்கண்ணபுரத்தில் அரையர் சுவாமி எம்பெருமானுடைய பாசுரங்களை எம்பெருமான் முன்னாடி பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ராஜா விஷ்ணு துவேஷி, விஷ்ணு கோவில்களை எல்லாம் இடிக்கணும் அப்படின்னு ஒருவன். திருக்கணபுரம் சௌரி பெருமாளுக்கு 9 மதில்கள், 9 பிராகாரம். திருவரங்கத்தில் கூட 7 பிராகாரம் தான். ஆனால் திருக்கண்ணபுரத்தில் 9 மதில்கள். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். கல்லிலேய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம், வெள்ளிலேய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் அப்படின்னு பாசுரம். அப்படியே மதில்களை எல்லாம் இடித்து கொண்டே வருகிறான். அரையர் சுவாமி பார்த்து, யாரோ ஒருத்தன் கோவில் மதிலை இடிச்சுண்டு வரான், அதனால நீர் தான் அவனை அடக்க வேணும், அவனை அழிக்க வேணும் சொன்னார். ஒரு மதிலை இடித்தான். பெருமாளே, கையில் சிலை பிடித்து கொண்டு இருக்கிறீரே, வில் பிடித்து கொண்டு இருக்கிறீரே. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் என்ன அப்படின்னா, செருவரை முன் ஆசரித்த சிலையன்னோ கைத்தளத்ததென்கின்னாளால், பொறுவரை முன் போர் தலைத்த பொன்னாளி மற்றொருகை என்கின்னாளால், ஒருவரையும் நின்னொப்பார் ஒப்பில்லா என்னப்பா என்கின்னாளால், கருவறை போல் நின்னானை கணபுரத்தம்மானை கண்டாள்களோ, சிலையிலங்கு பொன்னாளி தின்படை 2 உன்சங்கம் என்கின்னாளால், மலையிலங்கு தோல் 4 மற்றவனுக்கு எற்றேகான் என்கின்னாளால், முலையிலங்கு பூம்பயலை முன்போடு அன்போடு இருக்கின்னாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ அப்படின்னு பாசுரம். பஞ்ச ஆயுதங்களோட சௌரி பெருமாள் காட்சி தருகிறார். கையில் சக்கராயுதத்தை வச்சுருக்கியே, என்ன பிரயோஜனம்? கையில் வில் பிடித்திருக்கிறாயே, சார்ங்க முதைத்த சரமலை போல் நீ சார்ங்கத்தில் இருந்து பானத்தை தொடுத்து இந்த கோவிலை இடிக்கக்கூடிய அந்த ராஜாவினுடைய படைகளை அழித்து விடுவாய் அப்படின்னு அரையர் சுவாமி சொல்லிகிட்டே இருக்கார். அதுக்குள்ள 4 மதில் 5 மதிலை இடிச்சிட்டான். இன்னும் 1 மதில் தான் இருக்கு. அதை இடிச்சிட்டா கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்து விடுவான். அரையர் சுவாமி பார்த்து, சிறுவரை முன் ஆசரித்த சிலையன்னோ கைத்தளத்ததென்கின்னாளால், கையில் பிடித்திருக்கக்கூடிய வில்லு வெறும் பொம்மைக்குத்தான் பிடிச்சுட்டு இருக்கியா, அழகுக்குத்தான் பிடிச்சுட்டு இருக்கியா, அது வேலை செய்யாதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். கோபம் வந்துடுத்து அரையர் சுவாமிக்கு.
நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பேசாமலே இருக்கியே. சட்டுன்னு அந்த தாளத்தை அப்படியே விட்டு எறிந்தார். அது நேர சௌரி பெருமாள் நெத்தியில் வந்து அடித்தது, ரத்தம் கொட்டியது. சௌரி பெருமாள் பார்த்து அடுத்த க்ஷணம் சார்ங்க முதைத்த சரமலை போல் அப்படியே அந்த சார்ங்கத்தை தொட்டு விட்டார். அதிலிருந்து பானம், அப்படியே ஒரு பானம், அது 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு. அப்படியே அந்த ராஜாவினுடைய படைகளை அழித்தது. அந்த ராஜா அவனும் மாண்டு போனான். இப்போ அரையர் சுவாமி பார்த்து, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ஆனால் நான் எம்பெருமானை அடித்து விட்டேனே, அடியேன் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பொறுத்தருள வேணும். சொன்ன உடனே, ஆழ்வார் பாசுரத்தையே வாயால சொல்லி இருக்கக்கூடிய உம்முடைய கையால அடிபடவே நாமும் விரும்பினோம். ஆழ்வார் பாசுரத்துக்கு அவ்வளவு ஏற்றம். ஆழ்வார்கள் பாசுரங்களை எப்போதும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய கையால அடிபடவே நாமும் விரும்பினோம் அப்படின்னு அந்த எம்பெருமான் தெரிவித்தானாம். அதனால இன்னைக்கும் சௌரி பெருமாளினுடைய உற்சவமூர்த்தியினுடைய நெற்றியில் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு வடு அப்படியே பதிஞ்சு இருக்கும். அடிபட்ட அந்த தழும்பு அப்படியே இருக்கும். அடியவர்கள் கட்டவும் அடிக்கவும் ஆம்படி சுலபன் அப்படிங்கிறத இன்றும் அந்த எம்பெருமானிடத்தில் நாமும் காணலாம். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், செய்யில் வாழைவிழும் திருக்கண்ணவரத்தையன் ஆகத் தனைப்பார் கணியனே. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், யாரெல்லாம் பக்தியோடு அந்த எம்பெருமானை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மெய்யனாக இருப்பான், உண்மையாக இருப்பான். யாரெல்லாம் பொய்யோடு அவனை சேவிக்கிறார்களோ அவனுக்கெல்லாம் பொய்யனாக இருப்பான். பக்தி அற்றவர்களாக தம்பத்துக்காக யாரெல்லாம் அவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு பொய்யாக இருப்பானாம். மகாபாரதத்தில் கண்ணன் படுத்துன்னு இருக்கான். அந்த இடத்துல துரியோதனன் அர்ஜுனன் 2 பேரும் கண்ணனுடைய உதவி கோரி வருகிறார்கள். கண்ணனுக்கு தலைமாட்டில் ஒரு ஆசனம், கால் மாட்டில் ஒரு ஆசனம். முதல்ல துரியோதனன் வந்தான், கால் மாட்டில் இருக்கிற ஆசனத்தில் உட்கார்ந்தான். யோசித்தான், இவன் காலுக்கு கீழே போய் நான் ஏன் உட்காரணும் அப்படின்னு தலைமாட்டில் போய் உட்காந்துட்டான். அர்ஜுனன் வந்தான், கால் மாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல அர்ஜுனன் அமர்ந்து கொண்டான். கண்ணன் இப்போ தூங்கி முழிச்சான். தூங்கின்னு இருக்கிறவா பார்வை முதல்ல எங்கே படும்? தலைக்கு பக்கம் இருக்கிறவா பார்வைப்படுமா இல்லை கால் பக்கம் இருக்கிறவா மேலே பார்வைப்படுமா? அர்ஜுனனை பார்த்தான். வா வா அர்ஜுனா, எப்போ வந்தே? நாம் பண்ணல, துரியோதனன் பண்ணினான். அப்படியே திரும்பி பார்த்தான். ஓ துரியோதனா, நீ எப்ப வந்த? நான் தான் முதல்ல வந்தேன். சரி, நீ முதல்ல வந்தாலும் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனைத்தானே. சரி, எதுக்காக வந்தீர்கள்? 2 பேரும் பிரார்த்திக்கிறா, யுத்தத்தில் உன்னுடைய உதவி கோரி வந்தோம்னு சொன்னான். கண்ணன் பார்த்து 2 பேருக்கும் வாக்குறுதி கொடுத்தான், தருகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தான். யாருக்கு என்ன வேணும்? என்னுடைய 7 அக்ஷௌகினி சைன்யம் ஒரு பக்கம், ஆயுதம் ஏந்தாத நான் ஒரு பக்கம். நான் சண்டை போட மாட்டேன், நான் போரிட மாட்டேன், ஆயுதத்தை எடுக்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நான் ஒரு புறம், என்னுடைய லட்சோபலட்சம் படைகள் அது ஒரு பக்கம். யாருக்கு என்ன வேணும்? முதல்ல அர்ஜுனா, வாய்ப்பு உனக்குத்தான், முதல்ல நீ என்ன வேணுமோ கேளு. துரியோதனன் முதல்ல வந்தாலும் கண்ணன் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தானே. 2 பேரில் இளையவர்களுக்குத்தான் முதல் வாய்ப்பு கொடுக்கணும். அதை அன்றைக்கே சொல்லிட்டேன், ஞாபகத்திலே கொள்க. துரியோதனன் மூத்தவன், அர்ஜுனன் இளையவன். அதனால் அர்ஜுனனுக்கு அப்படியே வாய்ப்பு கொடுக்குறான். துரியோதனனுக்கு பக்கு பக்குன்னு அடிக்கிறது.
எங்கேயாவது அந்த அக்ஷௌகினி சைன்யத்தை அர்ஜுனன் கேட்டுடுவானோன்னு. அர்ஜுனன் அதை கேட்கல. கண்ணா, நீ தான் என் பக்கம் வரணும். நான் சண்டை போட மாட்டேனே, பரவாயில்லை, நீ தான் வேணும். நான் ஆயுதம் ஏந்த மாட்டேனே, பரவாயில்லை, நீ தான் வேணும். என்னோட யாரும் கிடையாது, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை ஒருத்தர் கூட என் கூட வரமாட்டா, பரவாயில்ல, நீ இருந்தாலே போதும், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொன்ன. அப்பா, துரியோதனன் பெருமூச்சு விட்டான். பரவாயில்ல, நான் இந்த சைன்யத்தையே ஏற்றுக்கொள்கிறேன். பரவாயில்லையா, அவன் ஆசைப்பட்டது அதுதான். அதனால துரியோதனன் பார்த்து நயவஞ்சகமா யாரையெல்லாம் ஏமாத்துறமோ அதை போல கண்ணனையும் ஏமாற்றி விடலாம் அப்படின்னு அவன் பேசினான். நான் சைன்யத்தையே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நேர சகுனியின் இடத்துல வந்து சொல்கிறான். நான் எவ்வளோ சாமர்த்தியமாக இந்த படைகளை எல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். அப்போ சகுனி பார்த்து, அவன் மாயக்கண்ணன், எத்தனை படைகளை இருந்தாலும் நிமிஷ போதில் அந்த மாயக்கண்ணன் அழித்து விடுவான். அவனை பெறாம படைகளை போய் பெற்றாயே, உனக்கு தோல்வி நிச்சயம் அப்படின்னு சொன்னான். அஸ்து. முதல்ல மாமா ஆசீர்வாதம். வைதிக காரியங்கள்லாம் நடந்ததுன்னா முதல்ல மாமா ஆசீர்வாதம் பண்ணணும், அத்தை ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால இப்போ சகுனி மாமா ஆசீர்வாதம். அஸ்து, உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நல்ல எண்ணத்தோட அர்ஜுனன் வந்தான், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம். தீய எண்ணத்தோட துரியோதனன் வந்தான், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். ஆனால் ரெண்டு பேரும் வேண்டினதை கண்ணன் கொடுத்தான். பொய்யனான துரியோதனனுக்கு படைகளை கொடுத்தான், அழிந்து போனான். மெய்யனான பக்தனான அர்ஜுனனுக்கு தன்னையே கொடுத்தான், அர்ஜுனன் வாழ்ச்சி அடைந்தான். அதனால் திருக்கண்ணவரம் சௌரி பெருமாளும் அப்படித்தான். உண்மையான பக்தியோட அந்த எம்பெருமானை நாம் சேவித்தா நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவன் செய்வான், தன்னையே கொடுத்து விடுவானாம். அதனால் தெரிவிக்கிறார், சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ராமானுஜருடைய திருவடியை பற்றினவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே அவர்களுக்கு முக்திங்கிறது கிட்டிவிடும். அதை திருவங்கை ஆழ்வார் இப்பாசுரத்தினால தெரிவிக்கிறார். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம். பகவானுடைய திருவடிகளில் திருக்கணபுரம் சௌரி பெருமாள் இடத்துல வந்து சரணம் அப்படின்னு யார் சொல்கிறாளோ அவர்களுக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். பகவானுடைய திருவடிகளை நாம் பற்றினால் நமக்கு முக்திங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறத சௌரி பெருமாளுக்குன்னு நம்மாழ்வார் அருளின பாசுரத்தில் காட்டுகிறார். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சில பேர் பாட்டை மாற்றி மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சொல்ல துணிந்தார். அப்படி கிடையாது, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். நாம் இந்த பாசுரத்தை எப்படி சொல்லுவோம்னா, சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். நமக்கு எப்போ மரணம் ஏற்படுறதோ அப்போ பகவான் நமக்கு முக்தியை கொடுத்துடுவான். ஏன்னா நாம் அவனை ஆசைப்படவே இல்லை, ஏதோ பற்றி இருக்கிறோம் அவ்வளவே. ஆனால் பகவான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவாத்மா நமக்கு கிடைக்க மாட்டானா, எப்போ கிடைப்பான் எப்போ கிடைப்பான் அப்படின்னு அவன் துடித்து கொண்டு இருக்கிறான். நமக்கு இப்போ 40 வயசில் சரணாகதி பண்ணியிருக்கோன்னு வச்சுப்போம், ஒரு 70-80 வயசில் முக்தி கிட்டுறதுன்னு வச்சுப்போம். அப்போ 40 வருஷம், அதை நாம் 40 வருஷத்தில் எனக்கு கிடைச்சிடும். ஆனால் பகவான் எப்படி சொல்லுவான் தெரியுமா, இந்த ஜீவாத்மாவை நான் பெறுவதற்கு இன்னும் 40 வருடங்கள் இருக்கிறது. இப்போ பாசுரத்தை நாம் எப்படி சொல்லுவோம், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ஆனால் சௌரி பெருமாள் இந்த பாசுரத்தை எப்படி பாசுரம்
சொல்லுவார்னா, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும். நாம பகவானை அடைவது அதை நாம் எதிர்பார்க்கவே இல்லை, ஆசையோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே நான் வாழக்கூடிய 40 வருஷம், இப்போ 40ன்னு வச்சுப்போம், ஒரு 80ல் பிராணன் போக போகிறதுன்னு வச்சுப்போம். அப்போ 80 வயசில் முக்தி கிடைக்கும். அப்போ 40 வருஷத்தில் ஒரு நாள் குறைந்தது. 45 ஆகிடுத்துன்னா 5 வருஷம் குறைஞ்சி போச்சு. 60 வயசு ஆகிடுத்தே, வருத்தப்படக்கூடாது. பகவான் அடையக்கூடிய காலம் குறுகிக்கொண்டே வருகிறது. 70 ஆகிடுத்து அப்படின்னா, ஓ 70 ஆகிடுத்தே, வயசானதா வருத்தப்படக்கூடாது. பகவான் அடையக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. 80 ஆகிடுத்து, ஓ இன்னும் 10 நாளோ 20 நாளோ, இன்னும் 6 மாதமோ 6 வாரமோ பகவானை அடைய போகிறோம் அப்படிங்கிற துடிப்போடு இருக்கணும். மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகல் எண்ணியே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே அர்ச்சிராதி மார்க்கத்தை சிந்திக்கணும். அர்ச்சிராதி மார்க்கத்தின் மூலமாக பகவானுடைய திருவடியை அடையப் போகிறோம். அந்த நாள் ஒவ்வொரு நாளும், இது இன்னைக்கு கிடைக்குமா, நாள் குறைஞ்சுட்டே வருது. 50 வருஷம் இருந்தது, 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் இருந்தது, 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் இருந்தது, 8 வருஷம் ஆச்சு. அது அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது. அதை நினச்சி நாம் ஆனந்தப்படணும். அது எல்லாம் சௌரி பெருமாளுக்குன்னு அருளி செய்த பாசுரத்தில் இருந்து நாமும் அறிந்து கொள்ளலாம். சித்தஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு பாண்டிய ராஜா. மதுரைக்கும் திருக்கண்ணபுரத்துக்கும் ஒரு சம்பந்தம். நேற்றைய தினம் ஒரு சம்பந்தம் பார்த்தோம். எந்த பெருமாளுக்கு? எந்த பெருமாளுக்கு? நேற்றைய தினம் நாயக்க மன்னவர். நாயக்க மன்னவர் அவர் அங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினார்னு நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா? அதே போல சித்தஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு பாண்டிய ராஜா. இந்த பாண்டிய ராஜா தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு தீர்த்த யாத்திரை செல்லுகிறார். தாமிரபரணியில் அவர் நீராடுகிறார். பெண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்கார். பெண்ணை அழைச்சிட்டு போய் எத்தனையோ ராஜாக்கள், அந்தணர்கள், ரிஷிகள், இளவரசர்கள் அவர்களையெல்லாம் நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீ யாரை விரும்புகிறாயோ அவரை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லி பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுங்கிறதுக்காக பெண்ணையும் அழைச்சிட்டு போகிறார். தாமிரபரணியில் தானும் பெண்ணும் தீர்த்தமாடுறா, நீராடுகிறார்கள். மந்திரிமார்கள், சேனாபதிகள்லாம் வெளியில் காத்துருக்கா. அவள் மூழ்கி எழுந்திருக்கவே இல்லை. மூழ்கி அவர்கள் எழுந்துட்டா, ஆனால் இங்கே காணோம். மந்திரியும் சேனாபதியும் காவலாளிகளும் ராஜாவையும் காணோம், பெண்ணையும் காணமேன்னு தேடுறா. பெண்ணை எங்கே அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடிண்டு வரா. ஒரு இடத்துலையா இந்த ராஜாவின் இடத்துல என் பெண்ணை பார்த்தீங்களா, அதாவது இந்த ராஜாவையும் அவர் பெண்ணையும் பார்த்தீர்களா, கண்டால் தகவல் கொடுங்கள், கண்டால் வரச் சொல்லுங்கள், கண்டால் தகவல் கொடுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு ராஜாவின் இடத்துலையும் அவ சொல்லறா. அப்படி சொல்லிட்டு வரும்போது திருக்கண்ணபுரத்தை ஆண்ட ராஜா சோழ ராஜா, அந்த சோழ ராஜா தகவல் கொடுக்குறான். பாண்டிய ராஜாவும் அவ பெண்ணும் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான்.
உடனே அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். தாமிரபரணியில் அவர்கள் நீராடினா திருக்கண்ணபுரத்துக்கு எப்படி வந்தா அப்படின்னா, தாமிரபரணியில் நீராடும்போது அப்படியே தாமிரபரணி நேர பிரம்மலோகத்துக்கு போயிட்டாலாம். முதல்ல ஒரு சரித்திரம் சொன்னோம் இல்லையா, எல்லா நதிகளும் பிரம்மதேவனிடத்தில் போய் பிரார்த்திக்கிறா, எங்களுக்குள்ள நீராடுபவர்களுடைய பாப்பங்கள் கழிந்து சேர்ந்து சேர்ந்து எங்களுக்கு பாப்பம் உண்டாயிடுத்து, அந்த பாவத்தை நாங்கள் எங்கே சென்று போக்கிக் கொள்வது அப்படின்னு பிரம்மாவனிடத்தில் கேட்கணும்னு போறா. தாமிரபரணி அவ புறப்படும் போது இவா 2 பேரும் தீர்த்தமாடினா, இவாளையும் அடிச்சுண்டு அங்கே கூட்டின்னு போயிட்டான் பிரம்மலோகத்துக்கு. பிரம்மலோகத்துக்கு அவ வந்துட்டா. ஆனா தூரத்தில் அவ நின்று கேட்டுருக்கா, என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறா. பிரம்மாவனிடத்துல எல்லா நதிகளும் கேட்குறா, எங்களில் பல பேர் நீராடி பாப்பிகள் நீராடி அதனால் நதிகளுக்கு பாப்பம் உண்டாகி விட்டது, அதை எப்படி போக்குவது அப்படின்னு கேட்க, அப்பா அவர்கள்லாம் பார்த்து பிரம்மதேவரிடத்தில் சொன்ன உடனே பிரம்மதேவர் திருக்கண்ணபுரத்தில் நித்திய புஷ்கரணின்னு இருக்குது, அந்த நித்திய புஷ்கரணியில் நீராடினா உங்களுடைய பாப்பமத்தனையும் விலகிவிடும் அப்படின்னு சொல்ல, அதனால் எல்லா நதிகளும் நித்திய புஷ்கரணியில் வந்து சேர்ந்தது. அப்போ தாமிரபரணியும் நித்திய புஷ்கரணியில் வந்து சேர்றது. அப்போ வரும்போது தன்னோடு கூட வந்த இவா 2 பேரையும் சேர்த்து கொண்டு வந்துடுது. அதனால் இவா மூழ்கி எழுந்தது நித்திய புஷ்கரணியில். அவள் எழுந்த உடனே இந்த ராஜாவும் அவள் பெண்ணும் இங்கே வந்துட்டான்னு மந்திரிகளுக்கு சங்கதி சொல்கிறா. எல்லாரும் வந்து இவாளை பார்த்து கேட்குறா, நீங்கள் தாமிரபரணியில் நீராடி நித்திய புஷ்கரணிக்கு எப்படி வந்தீள்னு கேட்குறா. நாங்கள் எங்கேருந்து நேராக வரல, பிரம்ம சபைக்கு போயிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் அவள் சொல்கிறா. உடனே அந்த ராஜா பார்த்து, அப்படின்னா நானும் நித்திய புஷ்கரணியில் நீராடுகிறேன்னு நித்திய புஷ்கரணியில் நீராடி சௌரி பெருமாளை சேவித்தான். அப்போது சௌரி பெருமாள் பார்த்து, இந்த மன்னவனுடைய பெண்ணை சோழராஜாவினுடைய பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வையுங்கள்னு சொன்னார். அதனால் சோழராஜாவினுடைய பிள்ளை சசாங்கன் அப்படின்னு பேர், பாண்டிய ராஜாவினுடைய பெண்ணு, மதுரை ஆண்ட ராஜாவினுடைய பெண்ணு உத்தமை அப்படின்னு பேர். இவா 2 பேருக்கும் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடைபெற்றது. இப்போ நாமெல்லாம் யார்? மாப்பிள்ளை வீடா பெண்ணு வீடா? நாமெல்லாம் பெண்ணு வீடு. மதுரை ஆண்ட மன்னவன் அவனுடைய பெண்ணைத்தானே அங்கே திருக்கண்ணபுரம் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால் நாமெல்லாம் பெண்ணு வீட்டுக்காரா, திருக்கண்ணபுரம் மாப்பிள்ளை வீடு. ஞாபகத்திலே கொள்க, மாப்பிள்ளை எப்படி கவனிக்கணுமோ அதை போல் சௌரி பெருமாளை நாம் பூஜிக்க வேணும். அடுத்தது கருட பகவான் இந்த சமுத்திர கரையில் ஒரு மலையில் இருந்து சௌரி பெருமாளை குறித்து வெகு நாட்கள் தவம் இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய இழந்த சக்தியை பெற்றார். ஒரு முறை அவர் இந்த இடத்துக்கு அருகில் அவர் வந்தார். அகங்காரத்தோடு வந்தபடினால அவர் தன்னுடைய பறக்கும் சக்தி இழந்து போனார், கீழே விழுந்தார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது யார் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு மலையில் இருந்து இந்த எம்பெருமானை குறித்து பல காலம் சிந்தித்தார், தவம் இயற்றினார். அதுக்கப்புறம் சங்க சக்கரதாரியாக பகவான் இவருக்கு காட்சி கொடுக்க, அதுக்கப்புறம் அவரை பூஜித்து உமக்கு வாகனமாக நான் இருக்க வேணும் அப்படின்னு வேண்டினாராம். அதனால் இன்றைக்கும் சௌரி பெருமாளுக்கு கருட சேவைங்கிறது ரொம்ப விசேஷமாக நடைபெறக்கூடிய உற்சவம். அதனால் கருடன் தவம் இருந்து சௌரி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றார். அடுத்து இங்கே இருந்த அர்ச்சக சுவாமி ஸ்ரீதரன் அப்படின்னு ஒரு அர்ச்சக சுவாமி, அவர் பெருமாளுக்குன்னு மாலை கொண்டு வரார். அந்த மாலை கொண்டு வரும்போது அவர் ஒரு பெண்ணை விரும்புகிறார். அந்த பெண்ணுக்கு புஷ்பத்தை கொடுத்து அவர் சூட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதை
அப்படியே கொண்டு வந்து பெருமாளுக்கு சாத்திட்டார். பெருமாளிடத்தில் பக்தி, ஆனால் என்னவோ பெண்ணினிடத்தில் காதலியினிடத்தில் ஈடுபாடு. அதனால் பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய மாலையை தன்னுடைய காதலிக்கு சூட்டி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சூட்டினான். ஒரு நாள் ராஜா பெருமாளை சேவிக்க வந்தான். அப்போ ராஜாவுக்கு மாலை மரியாதை பண்ணும்போது அந்த மாலையில் முடி இருப்பதை ராஜா பார்த்துட்டான். பார்த்துட்டு, இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் பண்ணுறீரா, இது எப்படி கருத்த முடி வந்தது அப்படின்னு கேட்க அர்ச்சகர் பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எப்படி முடி வந்தது, ஏதோ ஒரு பெண்ணுக்கு சூட்டினா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து இவரை சிறையில் அடைச்சிடுவான், தலையை சீவிடுவான். அவர் பார்த்து சௌரி பெருமாளிடத்தில் வந்து பிரார்த்தித்தார். எதனால் முடி இருக்குது அப்படின்னா, சௌரி பெருமாளுக்கு முடி வளர்றது அப்படின்னு சொல்லிட்டார் அர்ச்சகர். பெருமாளுக்கு முடி வளர்ந்திருக்கிறது, அதுதான் இவ்வளவு நீளமான முடி. சொன்ன உடனே அப்படியா? உடனே ராஜா சில தனக்குன்னு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்தணர்களை கூப்பிட்டு, வேதம் அறிந்தவர்கள் ஆகமம் அறிந்தவர்களை கூப்பிட்டு, நீங்கள் உள்ளே போய் சௌரி பெருமாளுக்கு இவ்வளோ நீள முடி இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னான். அவள் போய் பார்க்குறா. ஆமாம் சுவாமி, முடி இருக்கு. சௌரி பெருமாளுக்கு நீளமாக, அர்ச்சகருக்காக தன்னை பூஜித்த அடியவரை ஒரு காலும் கைவிட மாட்டான் சௌரி பெருமாள். அதனால் அப்படியே அவருக்கு முடி வளர்ந்தது. ராஜா அப்பவும் நம்பலை. அந்த முடியை இழும் அப்படின்னு சொன்னான். அப்படியே இழுக்கிறா, அதில் இருந்து அப்படியே ரத்தம் தெரித்தது. அது அந்தணர் மேலே பட்டு ராஜா மேலே படுற அளவுக்கு ரத்தம் தெரித்தது. உடனே ராஜா விதிர்த்து போனான். அந்த அர்ச்சகர் பார்த்து அப்படியே சௌரி பெருமாளிடத்தில் விழுந்து சேவித்து ராஜாவினிடத்தில் உண்மையை சொல்லிட்டார். ஆனால் நான் சௌரி பெருமாளை வேண்டினேன், எனக்காக முடிய நீண்டதாக வளர்த்து கொடுத்தானே, என்னே அவனுடைய கருணை அப்படின்னு சொன்னார். அதனால் அன்றைய தினம் தொடக்கமாக அந்த அர்ச்சகரும் அது போன்ற காரியத்தை செய்யாமல், பகவானுக்கு சூட்டின புஷ்பத்தை நாம் சூட்டலாம், ஆனால் நமக்கு வச்சதை பகவானுக்கு சூட்டுவது அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறத அவர் அறிந்து கொண்டு அதை கடைப்பிடித்தாருங்கிறது சரித்திரம். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். முனியதரையன் அப்படின்னு ஒரு பக்தர், முனியதரையன் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் பகவானுக்கு சௌரி பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் செய்து வந்தார். அவர் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரும்போது காட்டு மார்க்கமாக வந்தார். பாதமாறி எங்கேயோ சென்றார். அபாரமான மழை பொழிந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி ராத்திரி வரும்போது 11:30 மணி ஆயிடுத்து. ராத்திரி 11:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பொங்கல் பண்ணினாலாம். பொங்கல் பண்ணின உடனே, ஓ பெருமாளை சேவிக்க முடியலையே, பெருமாளுக்கு தொண்டு புரிய முடியலையே அப்படின்னு தான் பண்ணின பொங்கலை ராத்திரி 11:30 மணிக்கு அப்படியே மானசீகமாக தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்தே சௌரி பெருமாள் அமுது செய்ய வேணும் அப்படின்னு கையை காட்டினாராம். அடுத்த நாள் காலையில் அர்ச்சக சுவாமி சௌரி பெருமாள் கர்ப்ப கிரகத்தை திறந்துட்டு உள்ளே போகிறார். போனால் எல்லா இடத்துலையும் பொங்கல் வாசனை, நெய்யினுடைய வாசனை, பொங்கல் வாசனை அப்படியே மூக்க தொலைத்தது. பரிசாரகர்கள், அத்தியாபக சுவாமிகள், கைங்கரியப்பரர்கள், வேதம் அறிந்தவர்கள், நிர்வாகஸ்தர்கள் எல்லாரும் என்ன இவ்வளோ வாசனையாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, அந்த பொங்கலும் அப்படியே அவர் வாயில் இருந்து அப்படியே சிதறி கிடப்பதை அங்கே கண்டார்கள். அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ ராத்திரி 11:30 மணி 12 மணிக்கு முனியதரையன் அப்படிங்கிறவர் கண்டருளை பண்ணின அந்த பிரசாதத்தை பெருமாள் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தெரியறது. அடியவர்கள் பக்தியோடு எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்கிறான்.
பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா. பக்தியோடு கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறான். யார் கொடுக்குறாங்கிறத பார்க்கறதில்லை. அந்தணன் கொடுக்குறானா, அந்தணன் அல்லாதவன் கொடுக்குறானா, ஏழை கொடுக்குறானா, பணக்காரன் கொடுக்குறானாங்கிறத பார்க்கறதில்லை. பக்தியோடு கொடுக்குறானா, எதை கொடுக்குறான்ங்கிறதையும் பார்க்கறதில்லை. ரொம்ப உயர்ந்த பழம், பலாப்பழம், மாம்பழம், அதை கொடுக்குறானா, இல்லை 5 ரூபா கொடுத்தா 2 பழம் கதலி பழம் கிடைக்குமே அதை கொடுக்குறானாங்கிறது முக்கியம் இல்லை. பக்தியோடு கொடுக்குறானா, எவ்வளவு கொடுக்குறான்ங்கிறது முக்கியம் கிடையாது. நிறைய 50 மாம்பழம் கொடுக்குறானா, இல்லை 2 பழம் கொடுக்குறானா, அதை பார்க்கறதில்லை. பக்தியோடு கொடுக்குறானா அப்படின்னு பார்க்குறான். பக்தியோடு கொடுத்த முனியதரையன் பொங்கல். அதனால் இன்றைக்கும் சௌரி பெருமாளை நாம் சேவித்தோம்னா ராத்திரி 11:30 மணிக்கு அந்த முனியதரையன் பொங்கலை கண்டருளை பண்ணி நெய் ஒழுக ஒழுக ராத்திரி 12 மணிக்கு சுட சுட அந்த முனியதரையன் பொங்கலை கொண்டு வந்து கொடுப்பான். அதை சாப்பிட்டோம்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும். திருக்கணவரத்துக்கு இதுக்காகவே ஒரு நாள் போகணும். திவ்ய தேச வைபவம்னு தலைப்பு கொடுத்துருக்கு இல்லையா? திவ்ய தேசங்களில் பிரசாத வைபவம் அப்படின்னு சில நாள் தலைப்பு கொடுக்கணும். அப்போ ஓரோரு திவ்ய தேசத்துலையும் என்ன பிரசாதம் அப்படிங்கிறத மட்டும் தனியாக ஒரு காலக்ஷேபமாக தனியாக சில நாள் வச்சுக்கணும். அதில் திருக்கணபுரத்தில் முனியதரையன் பொங்கல் விசேஷம். கடைசியாக ராமாவதாரம் பண்ணினான் ராமன். அவன் நடை அழகு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குமா. கஜ சிம்ம கதி வீரவ் சார்தூல ரிஷபோபமௌ. ராமன் எப்படி நடப்பான் அப்படின்னா, ராமனுடைய நடை அழகு அதை நாம் பார்த்தோம்னா அப்படியே மயங்கி போயிடுவோம். லக்ஷ்மணனிடத்தில் அவள் தாயார் உபதேசம் பண்ணுறா, லக்ஷ்மணா நீ ராமனுக்கு கைங்கரியம் பண்ணு. ஆனால் ராமனுடைய நடையழகை மட்டும் பார்த்துடாது. பார்த்துட்டா கைங்கரியம் போயிடும். திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் திருவாய்மொழி மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பார். அத்தியாபக சுவாமிகள்லாம் அப்படியே 2 பக்கமும் அமர்ந்து கொண்டு திவ்ய பிரபந்தத்தை ஓதிக்கொண்டு வருவார்கள். அப்போ பார்த்தசாரதி பெருமாளை நாம் சேவிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த அழகில் மயங்கி போயிடுவோம். பாசுரம் ஓடாது. அதுக்கப்புறம் நாம் திரும்ப தன்னலைக்கு வர்றதுக்குள்ள 20 பாசுரம் போயிடும். பகவானுடைய அழகுங்கிறது கைங்கரியத்துக்கு விரோதம். அதனால ராமனுடைய அழகை நீ பார்த்துடாதே. அதுலேயும் ராமனுடைய நடையழகை நீ பார்த்தீன்னா கைங்கரியத்தை விட்டு விடுவாய் அப்படின்னு தாயார் தன்னுடைய பிள்ளை லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணுறார். கஜசிம்ம கதி வீரம். கஜகதி, ஒரு யானை எப்படி நடக்குமோ அதை போல ராமன் நடப்பனாம். யானை தலையை ஆட்டிகிட்டே இருக்கும். மெல்லமா ஆடி ஆடி நடக்கும். அதே போல ராமன் அப்படியே தலை ஆட்டிண்டு ஆடி ஆடி நடப்பான். இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு பிள்ளைலோகாச்சாரியர் அருளுகிறார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனிடத்தில் அந்த நடையழகை இன்றும் காணலாம். ஒரு 20 நாள் 22 நாள் அத்தியன உற்சவம் நடக்கும், அரையர் சேவை நடக்கும்னு சொன்னோம் இல்லையா? அந்த அரையர் சேவை நடக்கும்போது ராப்பத்து உற்சவம்னு சொல்கிறோம் இல்லையா, மார்கழி மாதம். அந்த ராப்பத்து உற்சவத்தில் 10 நாள். அப்போது ரங்கநாதன் அவர் தன்னுடைய சன்னதிக்குள்ளே உள்ள நுழையும் போது இந்த யானையை போன்ற அந்த கதியை நாம் கஜகதியை சேவிக்கலாம். வீணையை மீட்டிக்கொண்டு அப்படியே ரங்கநாதனை பார்த்துட்டே அப்படியே வீணையை மீட்டிண்டு பாடுவான். ரங்கநாதன் இப்படியே ஆடிண்டே இருப்பான். அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 அடி தள்ளி வந்திருப்பார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரங்கநாதன் வலமும் இடமும் தானே ஆடினார், எப்படி முன்ன வந்தார் அப்படின்னா, அவள் வலம் இடம் ஆடும்போது
இன்ச்சு பை இன்ச்சா, மில்லி மீட்டர், ஒரு தடவை ஆடும்போது மில்லி மீட்டருக்கு காலை எடுத்து முன்ன வைப்பா. நமக்கு அது தெரியவே தெரியாது. என்னவோ வலம் இடம் ஆடுற மாதிரியே இருக்கும். சரியாக அந்த மேலே படிக்கட்டுக்கு அருகில் வந்து சடக்கென மேலே இழந்தருளும். ஆழ்வார்கள் பாசுரங்களை வீணை மீட்டிக்கொண்டு அப்படியே பாடும்போது அதை கேட்டு மயங்கி போய் தலை ஆட்டிண்டு அப்படியே மெல்லமாக ஆடுறானாம். இந்த மது குடித்தா அப்படியே ஆடிண்டே வருவாளா இல்லையா? உண்டா இல்லையா? ஆழ்வார்கள் பாசுரமாகிற மதுவை பருகின ரங்கநாதன் அப்படியே மயங்கி போய் வருவான். அப்ப சேவிச்சா கஜகதியை சேவிக்கலாம். அடுத்து சிம்மகதி. பெருமாள் நம்பெருமாள் தன்னுடைய யதாஸ்தானத்தில் இருந்து காயத்ரி மண்டபத்துக்கு எழுந்தருளுவர். அப்போ எழுந்தருளும் போது மேலே படிக்கட்டை நோக்கி அப்படி திரும்புவார். திரும்பின உடனே அப்படி வந்து இப்படி வலது பக்கம் திரும்புவார். திரும்பினதோடு அப்படியே நிற்க மாட்டார். மறுபடியும் முழுக்க பின் வரைக்கும் அப்படி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி திரும்புவார். அதுதான் சிம்மகதி. சிங்கங்கிறது 4 அடி நடக்கும். அதுக்கப்புறம் அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும். யாராவது எதிரிகள் வராளா, நான் தான் காட்டுக்கு ராஜான்னு யாராவது சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சிங்கம்ங்கிறது 4 அடி நடந்ததுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்க்கும். அதை போல நம்பெருமாள் அவர் தன்னுடைய யதாஸ்தானத்தில் இருந்து வெளியில் வந்து மேலே படிக்கட்டில் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறார். அர்ச்சாவதாரத்துக்கு தலைமை ஸ்தானம்னு சொல்லிட்டு யாராவது இருக்காளா, திருவேங்கடமுடையான் சௌரி பெருமாள் யாராவது இருக்காளா அப்படின்னு பார்க்குறாராம். யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் மேலே படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கி திருவாய்மொழி மண்டபத்துக்கு எழுந்தருளுவர். கஜ சிம்ம கதி வீரோ சார்தூல. சார்தூலம் ரிஷபோபமம். சார்தூலம்னா புலி. ஒரு புலிங்கிறது எப்படி பாய்ந்து பாய்ந்து செல்லுமோ அதை போல நம்பெருமாள் எழுந்தருளுவர். புலியினுடைய பாய்ச்சல். மற்ற விலங்கெல்லாம் ஒரு காலை முன்ன வைக்கும், ஒரு காலை ஆகாசத்தில் வைக்கும், மறுபடியும் இடது காலை வச்சு அழுத்தும், வலது கால் பூமியில் இருக்கும். வலது காலை வச்சு அழுத்தினா இடது கால் மேலே இருக்கும், இடது கால் வச்சு அழுத்தினா வலது கால் ஆகாசத்தில் இருக்கும். ஆனால் புலி அப்படி இல்லை. ஒரே சமயத்தில் 4 காலையும் அழுத்தி அப்படி மேலே தாவும். அதனால் புலியினுடைய பாய்ச்சல்ங்கிறது வேகமாக. நம்பெருமாளும் அதை போல பாய்ந்து பாய்ந்து செல்லுவார். யாராவது பாகவத அபச்சாரப்பட்டவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்குறாராம். அதனால் புலியினுடைய பாய்ச்சல்ல நம்பெருமாள் எழுந்தருளுவர். அதுக்கப்புறம் ரிஷபோபமம். ரிஷபம் காளை. இந்த காளை நடந்து வரும்போது பார்த்தோம்னா அப்படி தலை இப்படி ஆட்டின்ண்டே வரும். அதை பார்த்தா அகங்காரம் அப்படி தெரியும். அதை போல நம்பெருமாள் அவர் சித்திர வீதி உத்தர வீதியில் புறப்பாடு கண்டறக்கூடிய சமயத்தில் நம்பெருமாளை பார்த்தா ஒரு காளையை போல அவர் எழுந்தருளுவர். எனக்கு சமமாக யாராவது உண்டா? ஆழ்வார்கள் அத்தனை பேரும் என்னத்தானே பாடினார்கள். ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் என்னிடத்துல தானே மண்டி கிடந்தார்கள். பகவத் ராமானுஜர் அவதரித்தது ஸ்ரீபெரும்புதூர், வளர்ந்தது காஞ்சிபுரம், ஆனால் மண்டி கிடந்தது திருவரங்கம். வேதாந்த தேசிகன் அவதரித்தது காஞ்சிபுரம், ஆனால் வாழ்ந்தது இருந்தது திருவரங்கம். பிள்ளைலோகாச்சாரியர் மண்டி கிடந்தது திருவரங்கம். மணவாள மாமனிகள் அவதரித்தது ஆழ்வார் திருநகரி, மண்டி கிடந்தது திருவரங்கம். நாதமுனிகள் அவதரித்தது காட்டுமன்னார்குடி, ஆனால் வாழ்ந்தது திருவரங்கம். கூரத்தாழ்வான் அவதரித்தது கூரம் காஞ்சிபுரம், ஆனால் இருந்தது திருவரங்கம். முதலியாண்டான் பிறந்தது அவதரித்தது காஞ்சிபுரம், ஆனால் வாழ்ந்தது எழுந்தருளி இருந்தது திருவரங்கம். யாரா இருந்தாலும் அப்படித்தான். சிறந்த ரத்தனமாக இருந்ததுன்னா நம்பெருமாள் தங்கிட்ட இழுத்துண்டுடுவார். பெற்றெடுப்பது
வளர்ப்பது அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அதெல்லாம் பார்த்தசாரதி பண்ணட்டும், இல்லை தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாள் பண்ணட்டும். ஆனால் ரத்தனம் ஆயிட்டுதுன்னா அதை தான் இழுத்துண்டுவார். ராமானுஜராகிற ரத்தனத்தை நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் இழுத்து கொண்டார். இன்று வரை காணலாம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி வேதாந்தாச்சாரியரான வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர் எழுந்தருளி இருந்தது சென்னையில் திருவல்லிக்கேணியில் பக்கத்துலேயே மயிலாப்பூரில் எழுந்தருளி இருந்தார். ரங்கநாதன் பார்த்து, போதும் நீர் மெட்ராஸில் இருந்தது, திருவரங்கத்தோடு வந்துவிடும்னு அழைச்சிட்டார். 2006 திருவரங்கத்தோடு எழுந்தருளி விட்டார். நித்தியவாசம் திருவரங்கம் தான். திருவரங்கத்தில் இருந்து சென்னைக்கு வந்து 5 நாள் காலக்ஷேபம் சொல்லுவார், 10 நாள் காலக்ஷேபம் சொல்லுவார், இல்லை 1 மாதம் காலக்ஷேபம் சொல்லுவார். ஆனால் நித்தியவாசம் திருவரங்கம். அதனால் நம்பெருமாள் தனக்கு சிறப்பு இருக்கிறத அப்படியே அந்த பெருமை தோற்ற அப்படியே மாடவீதியில் புறப்பாடு கண்டருளுகிறான். இதெல்லாம் ரிஷபகதி அப்படின்னு பேர். இன்னும் சில சமயத்தில் குதிரை அது எப்படி போகுமோ அதை போல் நடந்து காட்டுவான். அதுக்கப்புறம் சர்ப்பம் அது எப்படி உள்ளே போகுமோ அதை போல் நடந்து காட்டுவான். இப்படியெல்லாம் ராமன் நடப்பனாம். அந்த ராமனுடைய நடையழக விபீஷணன் சேவித்து வெகு நாட்கள் ஆனது. ராமன் வைகுண்டத்துக்கு எழுந்தருளி விட்டான். ராமாவதாரம் முடிஞ்சு விபீஷணன் பல காலம் திருவரங்கத்திற்கு வந்து அந்த ராமனுடைய நடையழக காண வேணும்னு ஆசைப்பட்டார். ஸ்ரீலங்காவிலிருந்து விபீஷணன் அவர் லங்கையில் இருந்து திருவரங்கத்திற்கு வந்து அந்த ராமனுடைய பிரதிநிதி ரங்கநாதன். அதனால் ரங்கநாதா, அந்த ராமனுடைய நடையழக எனக்கு இன்னொரு முறை காட்ட வேணும் அப்படின்னு வேண்டினார். ரங்கநாதன் பார்த்து விபீஷணன் இடத்துல சொன்னாராம், நம்முடைய கீழை வீட்டுக்கு வாரும், அங்கு காட்டுகிறோம் அப்படின்னு சொன்னாராம். மேலை வீடு அப்படின்னா திருவரங்கம். பகவானுடைய தெற்கு வீடு எதுன்னா திருமாலிருஞ்சோலை. வடக்கு வீடு எதுன்னா அது திருவேங்கடம். மேற்கு வீடு எது, மேலை வீடு எதுன்னா அது திருவரங்கம். கீழை வீடு எதுன்னா அது திருக்கண்ணபுரம். அதனால விபீஷணனை பார்த்து நம்முடைய கீழை வீட்டான திருக்கண்ணபுரத்துக்கு வரும், அங்கு உமக்கு நடந்து காட்டுகிறோம் அப்படின்னு சொன்னாராம். அதனால் அவர் அங்கிருந்து திருக்கண்ணபுரத்துக்கு வந்தார். அவர் வந்த அன்னைக்கு அமாவாசை. அன்னைக்கு திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் கைத்தல சேவையில் விபீஷணனுக்கு நடந்து காட்டினாராம். அந்த யானையை போன்ற நடையழகு, அந்த குதிரையை போன்ற நடையழகு, அந்த ரிஷபத்தை போன்ற நடையழகு, அந்த சிம்மத்தை போன்ற நடையழகு, அந்த வியாக்கிரத்தை போன்ற நடையழகு, அந்த சர்ப்பத்தை போன்ற நடையழகு, இது எல்லாவற்றையும் விபீஷணனுக்கு சௌரி பெருமாள் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் காட்டினாராம். என்னைக்கு காட்டினார்னா அமாவாசை அன்னைக்கு. அதனால் இன்றும் அமாவாசைக்கு சௌரி பெருமாளுக்கு கைத்தல சேவை அப்படிங்கிறது நடைபெறும். சின்னதாக அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பலகையில் எழுந்தருளை பண்ணி அப்படியே கைத்தல சேவையில் அப்படியே நம்பெருமாளை, அதாவது சௌரி பெருமாளை எழுந்தருளை பண்ணி கொண்டு வருவர்கள் காண கண்கோடி வேணும். அதனால் இன்றைக்கும் சௌரி பெருமாளுடைய ஆஸ்தானத்தில் விபீஷணனுக்குன்னு தனி சன்னதி. அந்த விபீஷணனுடைய சன்னதி வரைக்கும் கைத்தல சேவை கண்டருளிட்டு திரும்ப யதாஸ்தானத்துக்கு எழுந்தருளி விடுவார். எது வரைக்கும் அது வருவார், எந்த இடத்துல திரும்புவார்னா விபீஷணனுடைய சன்னதினே வரைக்கும் வந்து விபீஷணனுக்கு கைத்தல சேவையை காட்டிட்டு அப்படியே எழுந்தருளி விடுவார். சௌரி பெருமாளை குறித்து ஆழ்வார்களுக்குள்ள பெரியாழ்வார் பாசுரத்தை அருளினார், ஆண்டாள் நாச்சியார் அருளினார், அதுக்கப்புறம் நம்மாழ்வார் 10 பாசுரங்களை அருளினார், திருமங்கை மன்னன் 100 பாசுரங்களை அருளி இருக்கிறார். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை சொல்லணும்னா
சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாளில் சொல்லணும்னு இருக்கிறபடினால திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நாமும் அனுபவித்தோம். அதுக்காக அவருக்கு வைபவமே இவ்வளவுதானா அப்படின்னா கிடையாது. அவருடைய வைபவத்தை ஒரு நாளில் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்காக அவருக்கு வைபவமே இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. அவருடைய உற்சவத்தில் வந்து சேவித்தா அப்போ தெரியும் அவருக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்குன்னு. அந்த சௌரி பெருமாள், பத்மினி நாச்சியார், கண்ணபுர நாயகி, நீலமேக பெருமாளுடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் பரிபூர்ணமாக ஏற்பட வேண்டும். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே, வியாதி இல்லாமல் இருக்கணும். உலகில் எந்த பெருஞ்செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே, பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் நிறைய கொடுக்கணும். அதுக்காகவே உங்களுக்கு செல்வம் பெருக வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான். இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே சௌரி பெருமாளுடைய திருவடி நமக்கு கிட்ட வேணும், முக்தி கிட்ட வேணும்னு நாச்சியாரிடத்திலேயும் எம்பெருமானிடத்திலேயும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களிடத்திலேயும் பிரார்த்தித்து கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीया न त्वत्समोऽसि अभ्यतिकः कुतोऽन्यः लोकत्रयेऽपि अप्रतिमप्रभाव।